அத்தியாயம் 1. மழை வரும் போல் இருந்தது. வானம் களை இழந்து எருமை புரண்ட குட்டையாக கலங்கி போயிருக்க கருத்த மேகங்கள் ஒன்று கூடி கூட்டணி அமைக்க ஆலோசித்துக் கொண்டிருந்தன. திடீரென்று தெருவில் பலர் குடைகளை விரித்து கொள்ள அவற்றை அபகரித்துக் கொள்ளும் துடிப்புடன் வெள்ளமாக காற்று மண் தூசுடன் பொங்கி அடித்தது. பாத்திரக்கடையில் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு அலுமினிய பாத்திர கோபுரம் சரிந்தது. பிளாட்பார பிளாஸ்டிக் பொம்மைகள் இடம்பெயர்ந்தன. சில கடைகளில் மாட்டின கேலண்டர்கள் கோபமாக புரண்டு வெள்ளை முதுகு காட்டின. அகல்யா தன் வீட்டின் வாசல் பகுதியில் மேஜை போட்டு அமர்ந்து டைப்படித்துக் கொண்டிருந்தவள் அடிப்பதை நிறுத்திவிட்டு அதீத காற்றுக்கு கண்களை சுருக்கினாள். இயந்திரத்தின் மேல் வாய் குவித்து ஊதினாள். தகர ஸ்டூல் போட்டு அமர்ந்திருந்த ஆசாமி தான் புரட்டி கொண்டிருந்த செய்தித்தாளை மடித்துவிட்டு அவளை பார்த்து, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுமா, வக்கீல் ஆபீஸை மூடிட்டு புறப்பட்டு போயிட போறாரு என்றான். இன்னும் ஒரு பக்கம்தான் இருக்கு, முடிச்சிடுறேன் சார். அகல்யா மீண்டும் டைப் செய்ய தொடங்கினாள். 2 வினாடிகளுக்கு ஒரு முறை கண்கள் வாசலை நிமிர்ந்து பார்த்து கொண்டன. மழை வருவதற்குள் கோபி பள்ளியிலிருந்து திரும்பிவிட வேண்டும் என்று கவலையாக இருந்தது. 4 மணிக்கெல்லாம் கோபியின் ரிக்ஷா வந்துவிடும். இன்றைக்கு கிட்டத்தட்ட 4:30 போகிறது. இன்னும் காணோம். ரிக்ஷாக்காரன் பொன்னுசாமி இன்றைக்கு குழந்தைகளை பள்ளி விட்டதும் அழைத்து வருவதற்காக சென்றானோ செல்லவில்லையோ? அவளுக்குள் அந்த பதட்டம் மெல்ல ஊர்ந்து கொண்டிருந்தது. முன்பொரு முறை இதேபோல 4:45 வரை கோபி காணாமல் போனதால் பதறி வீட்டை பூட்டிக் கொண்டு வேறு ஒரு ரிக்ஷா அமர்த்தி சென்று பார்த்தபோது பொன்னுசாமியின் ரிக்ஷா வரவில்லை என்று பள்ளி காவல்காரன் சொல்ல, உள்ளே விளையாட்டு மைதானத்தில் கோபி மட்டும் தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருந்ததை பார்த்ததுமே மனது பிசைந்து அழுகை இவளுக்கும் தொற்றிக்கொண்டது. குழந்தையை இன்னும் காணோமே என்று பதறி பெற்றோர்கள் எப்படியும் போய் அழைத்து வருவார்கள் என்பது பெற்றோர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு புரியுமா? கோபி, பொன்னுசாமி தாத்தா வரலன்னா நீ அழாம சமர்த்தா பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே அந்த வேப்ப மரத்தடியில உட்காந்துருக்கணும். அம்மா நான் எப்படியும் வந்து அழைச்சுக்குவேன், புரிஞ்சுதா என்று அவனிடம் சொல்லி வைத்திருந்தாலும் யூகேஜி படிக்கிற அவனுக்கு எப்போதுமே ஒரு பயம் உண்டு. அம்மா, பொன்னுசாமி தாத்தா வருமா? தினமும் பள்ளிக்கு புறப்படும் போதே இந்த கேள்வியை அம்மாவிடம் கேட்டு, அம்மா கண்டிப்பா வந்து உன்னை ரிக்ஷால கூட்டிக்கிட்டு வருவாரு என்று அம்மா சொல்ல வேண்டும். அப்போதுதான் புறப்படுவான். அகல்யா கவன பிசகாக ஒரு வரி தவறாக டைப் செய்து விட்டதை உணர்ந்து அந்த வரியை அடித்துவிட்டு சரியாக டைப் செய்ய அதை கவனித்த அந்த ஆசாமி சலித்து கொண்டான். மனசை இங்க வச்சு அடிமா, வழக்கு தாக்கல் பண்ற முக்கியமான காகிதத்துல அடித்தல் திருத்தல் இருந்தா நல்லாவா இருக்கும்? இல்லங்க, இந்த ஒரு வரி மட்டும்தான் தப்பாகி இருக்கு. உங்களுக்கு நேரம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த பக்கத்தையே மறுபடி டைப் செஞ்சு தந்துறேன் சார். இல்ல பரவாயில்ல, அடிச்சு முடியுமா, இப்போவே நேரமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மழை வேற கடுமையா வரும் போல் இருக்கு. மீண்டும் வாசலை எதிர்பார்ப்புடன் பார்ப்பதை அவளால் தவிர்க்க முடியவில்லை. ஏன் இன்னும் காணோம்? பொன்னுசாமி வண்டியில் 1000 பொத்தல்களுடன் ஒரு பாலித்தீன் சாக்கு மட்டுமே உண்டு. மழை வந்தால் ரிக்ஷாவில் அவன் ஏற்றும் 14 குழந்தைகளும் சுத்தமாக நனைந்துதான் வந்து சேரும். அந்த பழைய வண்டியில் புத்தகம் அடுக்குவதைப் போல 14 குழந்தைகளை அவன் நெருக்கி நெருக்கி உட்கார வைப்பதை பார்த்தால் சிரமமாக இருக்கும். 3ஆம் வகுப்பு படிக்கும் 2 பிள்ளைகள் பயணம் முழுக்க நிற்பார்கள். வண்டியை சுற்றிலும் எல்லோரின் புத்தக மூட்டைகளையும் மாட்டி கார்ப்பரேஷன் குப்பை வண்டி போலத்தான் தெரியும். அகல்யா அந்த காகிதத்தை அடித்து முடித்ததும் இயந்திரத்தில் இருந்து விடுவித்தாள். கார்பன் காகிதம் தனியாக உருவி ஏற்கனவே டைப் செய்தவற்றை எடுத்து பக்கவாரியாக அடுக்கி பின் செய்து அவரிடம் கொடுத்தாள். 11 ரூபாய் கணக்கிற்கு தன்னிடம் ஒரு 10 ரூபாயும் ஒரு 50 ரூபாயும் மட்டும்தான் இருப்பதாக அவன் சொல்ல, அகல்யா மேஜை இழுப்பறையை சாவி போட்டு திறந்து தன்னிடம் அவரின் 50 ரூபாய் நோட்டிற்கு பாக்கி தர சில்லறை போதாதென்பதை உணர்ந்து 10 ரூபாயை மட்டும் வேறு வழியின்றி பெற்றுக்கொண்டாள். நீ ஒன்னும் குறைச்சுக்க வேணாமா, அடுத்த தடவை அடிக்க வரப்ப சேர்த்து கொடுத்துட்றேன். அவன் சென்றதும் அலாரம் டைம் பீஸில் மணி பார்த்தாள். மணி 4:40 ஆகியிருந்தது. இனியும் பொன்னுசாமியின் ரிக்ஷாவை எதிர்பார்ப்பதில் அர்த்தமில்லை என்று பட்டது. அகல்யா வீட்டிற்குள் வந்து குடையும் கைப்பையும் எடுத்துக்கொண்டாள். வீட்டின் வாசலில் இவ்விடம் தட்டச்சு செய்யப்படும் என்று எழுதி மாட்டின பலகையை கலற்றி உள்ளே வைத்துவிட்டு பூட்டினாள். நடந்து ரிக்ஷா ஒன்றை அமர்த்தி கொண்டாள். பள்ளிக்கு போய் திரும்ப 15 ரூபாய் கேட்டான். சம்மதித்து ஏறிக்கொண்டு எதிரே பொன்னுசாமியின் ரிக்ஷா வருகிறதா என்று பார்த்து கொண்டே பிரயாணம் செய்தாள். பள்ளிக்கு வந்து சேர்ந்தபோது லேசாக தூறல் விழத் தொடங்கியிருந்தது. காவல்காரன் இவளை பார்த்ததும்
என்னம்மா நீங்க? மழை வர மாதிரி இருக்குன்னு தெரியலையா? சீக்கிரம் வரக்கூடாதா? பொன்னுசாமி வண்டி வரல இன்னைக்கு என்றான். அகல்யா குடையை விரித்து பிடித்து கொண்டு உள்ளே பள்ளியின் மைதானத்தின் ஓரமாக இருந்த வேப்பமரத்தை நோக்கி கிட்டத்தட்ட ஓடினாள். மரத்தடியில் இருந்த கல்பெஞ்சில் அமர்ந்திருந்த கோபி அழுது கொண்டிருந்தான். அவன் மட்டுமே அங்கே இருந்தான். கோபி, அகல்யா அவனை தூக்கி, அம்மா தான் வந்துட்டேனில்ல, அழக்கூடாது, கண்ணை தொடச்சுக்கோ என்று கன்னத்தில் முத்தமிட்டாள். பள்ளிப்பையை எடுத்துக்கொண்டு நடந்தாள். கோபி தன் அழுகையை நிறுத்துவதாக இல்லை. நடந்து கொண்டே அவனை சமாதானப்படுத்தினாள். என்னப்பா நீ சமத்தில்லையா? ஆம்பளை பாப்பா அழுவலாமா? பப்பிஷேம் இல்லையா? வீட்டுக்கு போனதும் யூனிஃபார்ம் கழட்டிட்டு முகம் கழுவி தலை சீவிட்டு உனக்கு அம்மா என்ன தருவேன் சொல்லு? அவன் சொல்வதாக இல்லை. ரிக்ஷாவில் ஏற்றி தன் மடியிலேயே அவனை உட்கார வைத்து கொண்டு புடவை தலைப்பால் அவன் கண்களை துடைத்தாள். பிரெட்டை டோஸ்ட் பண்ணி சிவப்பு ஜாம் வச்சு தருவேனா, நீ கடிச்சு கடிச்சு சாப்பிடுவியான். அவன் உள்ளங்கையில் முத்தமிட்டாள். ஒன்னும் வேணாம் என்றான் கோபமாக கையை உதறிக்கொண்டு. ஏன்பா, அம்மா மேல கோபமா? ஆமா. ஏன் தாமதமா வந்தேன்னா? இல்ல, பின்ன வேற என்ன கோபம் ராஜா? அப்பாவை ஏன் கூட்டிட்டு வரமாட்டேங்கிற? எல்லா அப்பாவும் வந்து கூட்டிட்டு போனாங்க, எனக்கு மட்டும் அப்பா வரல. மணி என்னை பார்த்து சிரிக்கிறான். உன் அப்பா வரமாட்டாரான்னு கேட்குறான். அந்த பிஞ்சின் அழுகை கலந்த அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் அகல்யா மௌனமானாள். இது சொல்ல வேண்டிய பருவமும் இல்லை, சொன்னால் புரிந்து கொள்கிற வயதும் இல்லை. என்னவென்று சொல்வது இவனிடம்? ரிக்ஷா வீடு வந்து சேர இறங்கிக் கொண்டாள். வீட்டுக்கு உள்ளே வந்து விளக்கை போட்டாள். அமைதியாக அவனுடைய சட்டை டவுசரை கலற்ற துவங்கினாள். அம்மா, அழுறியா என்றான் கோபி. இல்லப்பா. அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள். சேகர் சொல்றான் நீ பொய் சொல்றியா? நான் என்ன பொய் சொன்னேன் கோபி? என் அப்பா வெளியூர்ல இருக்காருன்னு சொன்னில்ல, அது பொய்யான். இல்லப்பா, உங்க அப்பா வெளியூர்ல தான் இருக்காரு. அம்மா பொய் சொல்வேனா? சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். பொய் சொன்னா சாமி அடிக்கும்னு சொல்லியிருக்கியே. எந்த ஊர்ல இருக்காருமா? சோழபுரம்னு ஒரு ஊர்லப்பா. அது எங்கே இருக்கு? பள்ளிக்கூடத்துல இருந்து பக்கமாமா? இல்ல கோபி, தூரம், ரொம்ப தூரம். எவ்வளவு தூரம்? தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கு அந்த ஊரு. கூ சிக்குப்புக்கு வண்டியில தான் போகணுமா? ஆமா. அப்பா ஏன் கூ சிக்குப்புக்கு வண்டியில புறப்பட்டு வரல? வருவார்ப்பா. எப்போ? இப்ப என்ன இந்த பேச்சு? நீ முகம் கழுவிக்கிட்டு பிரெட் சாப்பிடணுமா வேணாமா? கோபி அமைதியாக தலையை ஆட்டினான். சின்ன உதடுகளை பல் தெரியாமல் மூடிக்கொண்டு மௌனமாக மேல்பார்வை பார்த்த விதத்தில் கொஞ்சம் கோபம் ஒளிந்திருந்தது. அவனுக்கு கை கால்கள் கழுவிவிட்டு வேறு உடை போட்டு தலை சீவி உட்கார வைத்து பிரெட் ஜாம் தடவி தட்டில் வைக்க அதை கடித்தபடியே அவன் சொன்னான். அம்மா, ராமு சொல்றது புரியல. என்ன சொன்னா ராமு? உங்க அப்பா ஒரு தடவை கூட பள்ளிக்கூடத்துக்கு வரல, அதனால அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்றான். அகல்யா திடீரென்று உக்கிரமாகி கோபியின் கன்னத்தில் சுள்ளீரென்று அறைந்தாள். படவா, என்ன பேச்செல்லாம் பேசுற நீ? பொறி கலங்கி வாயில் வைத்த பிரெட் துண்டு நழுவி விழ கோபி அழத் துவங்கியதும் எதுவும் அறியாத இந்த பிஞ்சை தான் அடித்தது தப்பென்று உணர்ந்து அவனை தூக்கி அணைத்து கொண்டாள் அகல்யா. உதட்டை பல்லால் கடித்து தடுத்தும் அழுகை பொங்கியது. அத்தியாயம் 2. கோபியை பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு பாத்திரங்களை கழுவி கவிழ்த்து துணிகளை துவைத்து காய போட்டுவிட்டு அதன் பிறகு கண்ணாடியையும் பொட்டு பெட்டியையும் எடுத்து வைத்துக்கொண்டு அமர்ந்தாள் அகல்யா. தலை சீவி பின்னலிட்டு முகத்திற்கு லேசாக பவுடர் பூசிக்கொண்டு குங்குமம் வைத்து கொண்டாள். பின்னலை முதுகில் விசிறிக்கொண்டு எழுந்தாள். வாசலின் இரட்டை கதவுகளை விரிய திறந்து வைத்துவிட்டு இவ்விடம் தட்டச்சு செய்யப்படும் என்று எழுதின பலகையை வெளியில் மாட்டினாள். மேஜைக்கு வந்து அமர்ந்தாள். இயந்திரத்தின் மூடியை நீக்கி துடைத்து வைத்து நேற்றைக்கு பாக்கி வைத்திருந்த ஒரு வேலையை அடித்து முடித்தாள். விரல்களில் சொடக்கெடுத்துவிட்டு அன்றைய செய்தித்தாளை எடுத்து படிக்க துவங்கிய போது வந்தாள் பவானி. பவானி அதே தெருவில் வசிக்கிற பெண். 26 வயதாகியும் இன்னும் திருமணம் அமையவில்லை. ஒரு வேலைக்காவது போகலாம் என்று தீர்மானித்து 2 வருடங்களாக செய்தித்தாள்களில் வருகிற ஒரு வேலை விளம்பரத்தையும் விட்டு வைக்காமல் மனு போட்டு மன்றாடி கொண்டிருக்கிறாள். என்ன பவானி அக்கா, மஞ்சள் எக்கச்சக்கமா பூசிட்டீங்களா? முகம் அப்படியே டால் அடிக்குது என்று சிரித்தபடி வரவேற்றாள் அகல்யா. சும்மா இருங்கக்கா, நான் உங்களை அக்கா போட்டு கூப்பிடுறேன், நியாயம். நீங்க ஏன் என்ன அப்படி கூப்பிடுறீங்க என்றபடி அமர்ந்தாள் பவானி. அது சரி, உங்க வயசு 26 தானே? ஆமா, எனக்கு 24 தான் நடக்குது. பின்ன உங்களை அக்கான்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுறதான்? அது ஒரு கணக்கு. அனுபவம்னு பார்த்தா நீங்க பிள்ளை பத்தாச்சு. நான் இன்னும் மாப்பிள்ளை மூஞ்சி எப்படி இருக்கும்னு கூட தெரியாம இருக்கேன். ஆமா, இது ஒரு பெரிய அனுபவம் பாரு.
இதுதான் சரி, பாருன்னு உரிமையோட சொன்னியே ஒரு பேச்சு, இதுதான் பிடிச்சிருக்கு. இனிமே இந்த அக்கா சமாச்சாரம் எல்லாம் நமக்குள்ள வேணாம். பேர் சொல்லி கூப்பிட்டுக்கலாம், வா போன்னு பேசிக்கலாம். என்ன சொல்ற அகல்யா? என்ன டைப் செய்யணும்னு சொல்லுங்க. மாட்டேன் என்றாள் சோகமாக. என்ன டைப் செய்யணும்னு சொல்லு. வெரி குட். வேறென்ன? உங்ககிட்ட வக்கீல் நோட்டீஸ் அடிக்கவா வரப்போறேன்? ஒரு வேலைக்கான மனு தான். கணபதி சிட்பண்ட்ஸ் கம்பெனில குமாஸ்தா வேலைக்கு மனு செய்ய போற, சரிதானே? ஐ, எப்படி சரியா சொன்ன? காலையில பேப்பரை புரட்டினதும் கண்ணில் பட்டது அந்த விளம்பரம். அதை படிச்சப்பவே நீ மனு டைப் அடிக்க இன்னைக்கு வந்துருவன்னு நான் நினைச்சேன். பவானி, உனக்கு இந்த வேலையாவது கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். அகல்யா வெள்ளை காகிதங்கள் எடுத்து கார்பன் காகிதம் நடுவில் வைத்து டைப் இயந்திரத்தில் செருகி உருட்டி தயார் செய்ய துவங்கினாள். எங்க அகல்யா, ஏதோ நான் பாட்டுக்கு மனு போட்டு தள்ளுறேன், நேர்முக தேர்வுக்கு போயிட்டு வரேன், ஒன்னும் கிடைக்கிற மாதிரி தெரியல. வேலை கிடைக்கிறதுக்கான 3 முக்கியமான தகுதியுமே எனக்கு இல்லையே. அதென்ன 3 தகுதிகள்? நிறைய பணம் லஞ்சமா தரணும். அவ்வளவு பணம் இருந்தா எங்க அப்பா என்னைக்கோ என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அப்புறம் என்றால் டைப் செய்து கொண்டே அகல்யா. ரொம்ப பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு வாங்கணும். எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய இடம் திருப்பதி வெங்கடாஜலபதி தான். அவரை தரிசனம் செய்ய போனா லட்டும் வடையும் வெண்பொங்கலும் ஓசியா தருவாரே ஒழிய சிபாரிசு கடிதம் எல்லாம் தர்றதில்ல. சொல்லப்போனா சில சமயம் அவரை தரிசனம் பண்ணவே சிபாரிசு கடிதம் தேவைப்படுது என்று சிரித்த பவானியின் பற்கள் வரிசையாக ஒழுங்கு தப்பாமல் இருந்தன. 3வது தகுதி என்ன? ஒரு தடவைக்கு 2 தடவை சைட் அடிக்கிற மாதிரி அழகா கவர்ச்சியாவது நான் பிறந்து தொலைக்காம போனதுதான். நேர்முக தேர்வுல சில பொண்ணுங்க அறிவை காட்டுறதுக்கு பதிலா அழக அங்கங்க காட்டியே வேலை வாங்கிடுறாங்க. என்ன சொல்லிக்கிறது? யோசிச்சு பார்த்தா பொண்ணுக்கு பொண்ணே எதிரி. டைப் செய்து கொண்டிருந்த அகல்யா அவள் சொல்ல சொல்ல சிரித்து கொண்டே இருந்தவள் அவள் கடைசியாக பெண்ணுக்கு பெண்ணே எதிரி என்று சொன்னதும் ஒரு வினாடி செயல் நின்று போனாள். ராஜலட்சுமியின் முகம் அவள் நினைவில் வந்து போனது. விசும்பாமல் விம்மாமல் அகல்யாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அகல்யா, என்னாச்சு என்று அவள் தோளை தொட்டாள் பவானி. அந்த கேள்விக்கு காத்திருந்ததைப் போல வெடித்து கொண்டு வந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் எழுந்து வீட்டுக்குள் சென்றாள் அகல்யா. ஒரு நிமிடம் தயங்கி நின்ற பவானி வாசல் கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தாள். படுக்கையில் சாய்ந்து முதுகு குலுங்க அழுது கொண்டிருந்த அகல்யாவின் அருகில் அமர்ந்து தோளை ஆறுதலாக பற்றினாள். உன் வேதனை என்ன அகல்யா? மனசுக்குள்ளே மூடி வைக்க துக்கம் அதிகமாகுமே தவிர குறையாது, சொல்லேன். ஒரு பொம்பளையோட அதிகார திமிராலதான் எனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை பவானி. கழுத்துல தாலி இல்ல, ஆனா கோபி என் பையன். அவனோட அப்பா சோழபுரத்துல இருக்காரு. ஆனா நான் அவனுக்கு உரிமையோட அறிமுகப்படுத்த முடியாது. கோபி முந்தி மாதிரி இல்ல பவானி. அந்த பிஞ்சுக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் வருது. கேள்வி கேட்கறான். அப்பா செத்து போயிட்டாராமான்னு கேட்கறான். எனக்கு ஆத்திரம் வந்து அவனை அடிச்சுட்டு அப்புறம் என்னையே நொந்துக்கிறேன் பவானி. கோபியோட அப்பா வெளியூர்ல வேலையா இருக்காருன்னு அப்பப்போ விளையாட்டு சாமான்கள் வாங்கி அதை அவங்க அப்பா அனுப்பி வச்சதா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி எத்தனை நாளைக்கு நம்ப வைக்க முடியும்னு தெரியல. அகல்யா அழுகையினூடே பேசினாள். பவானி அமைதியாக கைகளை கட்டிக்கொண்டு அகல்யாவை பார்த்தாள். என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல அகல்யா. உன்னோட முன்கதை என்னன்னு தெரியாம நான் எப்படி ஆறுதல் சொல்றது? இல்ல யோசனை தான் சொல்றது? புதுசா யோசிக்க எதுவுமே இல்ல பவானி. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு கல்யாண வாழ்க்கை இனி இந்த ஜென்மத்துல கிடையாது. கோபி தன் அப்பாவை சொந்தம் கொண்டாடவே முடியாது பவானி. சொல்றேன், எல்லாம் சொல்றேன் என்றாள் அகல்யா கண்களை துடைத்து கொண்டு. அத்தியாயம் 3. சின்ன வயதிலேயே அம்மாவும் அப்பாவும் அவசரமாக மேலுலகம் சென்று விட்டார்கள். எனக்கு 3 சித்தப்பாக்கள். ஒவ்வொருவர் வீட்டிலும் மாறி மாறி தங்கினேன், படித்தேன். பல சங்கடங்கள், பல சம்பவங்கள், பல மனக்கசப்புகள். பிரிந்தேன். விடுதியில் தங்கி கல்லூரி படிப்பை தொடர்ந்தேன். என்னோடு படித்த கல்லூரி தோழிகளில் ஒருத்தி கல்யாணி, படு சுட்டி, ஏக லூட்டி. அவளுக்கு படிப்பென்பது மட்டும் கீழ் ஜாதி போல தூரமாகவே நிற்கும். என் அறையிலேயே தங்கியிருந்தாள். அவளுக்கு படிப்பில் உதவியது நான் தான். அவளுக்கு ஊர் சோழபுரம், தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமம். கொஞ்சம் வசதியான வீட்டு பெண். ஒரு அண்ணன் மட்டும்தான் அவளுக்கு. மாதம் ஒரு முறை வந்து தன் தங்கையை பார்த்து விட்டு போவார். எக்கச்சக்கமாக பணம் கொடுத்து விட்டு போவார். 1-2 சமயங்களில் எனக்கான கல்லூரி தொகையை அவள்தான் கட்டியிருக்கிறாள். நாம் 2 பேரும் ஒரே மாப்பிள்ளையை கல்யாணம் செய்து கொள்ளலாம் அகல்யா என்றெல்லாம் அசட்டுத்தனமாக பேசுவாள். கல்லூரி வாழ்க்கை முடிந்தது. நான் கல்லூரியின் விடுதியில் இருந்து ஒரு பெண்கள் விடுதிக்கு மாறினேன். ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் கடையில் விற்பனை பெண்ணாக மாதம் 400 சம்பளத்தில் வேலையில் சேர்ந்து கொண்டு என் படிப்புக்கேற்ற வேறு நல்ல வேலைக்கான முயற்சிகளை துவங்கினேன். தமிழ், ஆங்கிலம், டைப்பிங் கற்றுக்கொண்டேன்.
கல்யாணி அடிக்கடி எனக்கு கடிதம் எழுதுவாள். ஒவ்வொன்றிலும் நீ இல்லை என்றால் நான் பாஸ் செய்திருக்கவே முடியாது என்று தவறாமல் குறிப்பிட்டிருப்பாள். அவளின் அண்ணன் குழந்தைக்கு காது குத்தும் விழாவிற்கு என்னை அழைத்து ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அந்த விழாவிற்கு வந்துவிட்டு அவளோடு நான் 1 மாதமாவது தங்க வேண்டும் என்று வற்புறுத்தி எழுதியிருந்தாள். வேலை கிடைக்காத சலிப்பும் விடுதியில் தனிமை வாழ்க்கையும் என் மனதில் ஏற்படுத்தியிருந்த ஒரு வெறுப்பான சூழ்நிலையில் அவளின் அழைப்பு வந்திருக்கவே ஓரிரு வாரங்களாவது கிராமத்தில் அவளுடன் தங்கிவிட்டு வரவேண்டும் என்று தீர்மானித்தேன். சோழபுரம் ரயில் நிலையத்தில் நான் பெட்டியுடன் இறங்கிய நேரம் அதிகாலை 6 மணி. நகர வாழ்க்கையின் அழுத்தமான டீசல் சூழ்நிலையில் இருந்து மாறுபட்டு சுற்றிலும் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளும் மரங்களும் குளிர்ந்த காற்றும் பறவைகளின் சங்கீதமும் வரவேற்ற அந்த சூழ்நிலை எனக்கு உடனே பிடித்து போனது. அந்த ரயில்வே ஸ்டேஷனின் கட்டிடம் முழுக்க எனக்கே சொந்தம் என்பது போல அந்த புளிய மரம் விசாலமாக கட்டிடத்தை அணைத்து கொண்டு நின்றது. வெளியே வந்தேன். கிராமத்தின் உள்ளே செல்வதற்கான மண் சாலையில் மெதுவாக நடந்தேன். அருகாமை வயலில் பம்ப் செட் இயங்கி அடர்த்தியாய் தண்ணீர் பாய்ந்து கொண்டிருந்தது. சலூனுக்கு சென்று முடிவெட்டி கொண்டு வந்த சிறுவனின் தலையைப் போல சீராக ஒரே உயரத்தில் பச்சை நாற்றுகள் இராணுவ வீரர்களைப் போல நின்றன. காற்று அவற்றை தடவி சென்றபோது அலை அலையாக வளைந்து நிமிர்ந்து கொண்டிருந்தன. சாலையோரம் நின்ற அந்த மரம் தனது காலடியில் இரத்த திட்டுகளாக சிவப்பு பூக்களை சிந்தி இருந்தது. அருகில் அந்த சாலையோடு இணையாக காவிரியின் கிளையாறு சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டேன். ஓடுகின்ற தண்ணீர் என்பது என்ன ஒரு அழகு! சில இடங்களில் வேகமாய், சில இடங்களில் சுழித்து கொண்டு ஓடியது. கரையோரமெல்லாம் உயரமான நாணல்கள் வளர்ந்திருந்தன. எனக்கு உடனடியாக சில்லென்ற அந்த ஆற்று நீரில் கால்களை நனைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. நான் சாலையை விட்டு விலகி ஆற்றை நோக்கி நடந்தேன். படிகள் கட்டி முறையான படித்துறை செய்து கரையோரத்தில் கண்ணு கெட்டிய தூரம் வரை இல்லை. ஆனால் அங்கங்கே சரிந்து ஆற்றை தொடுவதற்கான வசதியுடன் நிறைய பகுதிகள் தெரிந்தன. ஆட்கள் குளிப்பதற்கும் துவைப்பதற்கும் உபயோகிக்கும் பகுதிகள் ஆற்றின் வேறு ஏதோ ஒரு புறத்தில் இருக்க வேண்டும். அங்கே அந்த வேளையில் ஒரே ஒரு மாட்டை தவிர வேறு யாரையும் காணோம். முன்தினம் மழை பெய்திருக்க வேண்டும். மணல்வெளி ஈரமாக சொதசொதவென்று இருந்ததால் எச்சரிக்கையாக கால்களை வைத்து தண்ணீரை நெருங்க வேண்டியிருந்தது. சற்று மேடாக இருந்த ஒரு இடத்தில் வளர்ந்திருந்த புற்களின் மேல் எனது பெட்டியை வைத்துவிட்டு தாவணியை இடுப்பில் செருகிக் கொண்டேன். பாவாடையை சற்றே உயர்த்தி கொண்டு ஆற்றில் மெதுவாக கால் வைத்து இறங்கினேன். முழங்கால்கள் வரை தண்ணீர் நனைத்து கொண்டு ஓட எனக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. ஐஸ் கட்டியை உள்ளங்கையில் ஏந்தும்போது ஏற்படுகிற சில்லிப்பு என் கால்களுக்கு ஏற்பட்டது. நான் அந்த இனிய அனுபவத்தை ரசித்து கொண்டிருந்த போதுதான், இந்தாங்க உங்களத்தா என்று ஒரு ஆண் குரல் கேட்டது. உயர்த்தி பிடித்திருந்த பாவாடையை நான் அவசரமாக விடுவித்துவிட்டு திரும்பி பார்க்க சற்று தூரத்தில் தண்ணீருக்குள் மார்பளவு புதைந்து தோள்களும் தலையும் மட்டும் தெரிய நின்று குளித்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன். அவன் என்னைத்தான் அழைத்தானா இல்லை வேறு யாரையாவதா என்று நான் எனக்கு பின்னால் திரும்பி பார்த்து கொண்டேன். உங்களை தாங்க கூப்பிட்டேன். இந்த பக்கம் யாராச்சும் வரமாட்டாங்களான்னு நான் தவிச்சு போயிட்டேங்க. 1 மணி நேரமா கத்தி கத்தி அழுத்து போயிட்டேங்க. நீங்க வெளியூரா என்றான். வெற்று மார்புடன் நீரில் நிற்கிற ஒரு இளைஞனை நேருக்கு நேர் பார்த்து பேசுவதில் எனக்கு தயக்கமாய் இருந்தது. ஆமா என்றேன். எனக்கு ஒரு உதவி வேணுங்க. நீங்க பொம்பளை பிள்ளையா இருக்கீங்க, எப்படி கேட்கறதுன்னு புரியல. என்ன சொல்லுங்க, சுழல்ல மாட்டிக்கிட்டீங்களா? இல்லைங்க, பக்கத்தூர்ல ஒரு கல்யாணம், அதுல கலந்துக்கிறதுக்காக புது வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு மோட்டார் பைக்ல இந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தேன். வண்டி வழுக்கி விட்டு சேத்துல விழுந்துட்டேன். சட்டை வேட்டியெல்லாம் ஒரே சேரும் சகதியுமா ஆயிடுச்சு. ஆத்துல கழுவி பிடிச்சா 10 நிமிஷத்துல காஞ்சிரும்னு தண்ணியில இறங்கி வேட்டி சட்டை 2யும் கழட்டி கழுவினேங்க. தண்ணி வேகத்துல கை தவற விட்டுட்டேன். 2யும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவன் சொன்னதும் அவன் நிலையின் சங்கடம் புரியாமல் உடனடியாக எனக்கு சிரிப்புதான் வந்தது. சிரித்து விட்டேன். உதவுவீங்கன்னு பார்த்தா சிரிக்கிறீங்களே. நான் ஆம்பளையா இருந்தா உதவலாம். எந்த வீடு நீங்கன்னு விவரம் சொல்லுங்க. வேணும்னா உங்க வீட்டுக்கு போய் வேட்டி சட்டை அனுப்பி வைக்க சொல்றேன். அதெல்லாம் வேணாம், ஒரு துண்டு கொடுத்தா கூட போதும். கட்டிக்கிட்டு நான் பைக் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். பொட்டியோட வந்தீங்களே, அதுல துண்டு எதுவும் இல்லைங்களா? இல்லைங்க, என்னோட தாவணிங்க தான் இருக்கு. ஒரு வெள்ளை தாவணி இருக்கு, பரவாயில்லைங்களா? ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க, கொடுங்க. நீங்க எந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. துவைச்சி இஸ்திரி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ராமானுஜம்னு கயிறு தொழிற்சாலை வச்சிருக்காரே, அவர் வீட்டுக்கு வந்தேன். அவர் தங்கை கல்யாணியும் நானும் கல்லூரியில ஒன்னா படிச்சவங்க. சொல்லிக்கொண்டே நான் பெட்டியை திறந்து என்னுடைய வெள்ளை தாவணியை எடுத்தேன்.
அப்படியே தூக்கி போடுங்க, பிடிச்சுக்கிறேன். தாவணி ரொம்ப மெல்லிசா இருக்குது, பரவாயில்லையா? நான் தாவணியை தூக்கி போட அவன் பிடித்து கொண்டான். உங்க பேர் என்னங்க என்றான். அகல்யா. என் பேர் பாண்டியன். ஊர்ல பெரிய வீடு மாணிக்கத்தோட பெரிய புள்ள. உங்க கல்யாணிய கேளுங்க, சொல்வா. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல, சரி புறப்படுங்க. நீங்க நின்றுகிட்டே இருந்தா நான் எப்படி தண்ணியை விட்டு வெளியில வர முடியும்? நான் மீண்டும் சிரித்துவிட்டு பெட்டியுடன் சாலைக்கு வந்து குனிந்து எனது ஈரமான பாவாடை முனைகளை பிழிந்து விட்டு கொண்டு ஊருக்குள் நடக்க துவங்கினேன். அத்தியாயம் 4. கல்யாணியும் அவள் அண்ணனும் அண்ணியும் என்னை அன்போடு வரவேற்றார்கள். தனது வீட்டை சுற்றி காட்டினாள் கல்யாணி. இந்த ரயிலில் வரேன்னு கடிதம் எழுதியிருந்தா ஸ்டேஷனுக்கு நான் வண்டி பூட்டிக்கிட்டு வந்திருப்பேன். இல்ல, வண்டியில் உட்கார்ந்து வந்திருந்தா உங்க கிராமத்து அழகை நான் ரசிச்சிருக்க முடியாதே. சுவாசிக்கிறதுக்கே எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா என்றேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை. எனக்கு டவுன்ல மாப்பிள்ள அமையணும்னு நான் சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீ கிராமத்தை ரசிக்கிற. 4 நாளைக்கு ரசிக்கலாம், அப்புறம் போர். பாரே, நீயே சலிச்சுக்கத்தான் போற. அவள் வீடு அந்த காலத்தில் ஒரு கல்யாண சத்திரமாக இருந்திருக்க வேண்டும். அத்தனை பெரியது. நடுவில் மணிக்கூண்டு போல உயர்ந்து 4 ஜன்னல்கள், கதவு நிலை எல்லாம் தேக்கு. அதில் வார்னிஷ் பூசப்பட்டு பளபளத்தது. மறுநாள் நடக்க இருந்த காதணி விழாவிற்காக வீடு முழுக்க புதிதாக வெள்ளை அடித்திருக்க பெயிண்ட் மனம் லேசாக இருந்தது. இதான் என்னோட அறை என்று மாடியில் தன் அறைக்கு அழைத்து சென்றாள். பரவாயில்லையே, ரொம்ப சுத்தமா வச்சிருக்கியே. விருந்தாளிங்க எல்லாம் வருவாங்கன்னு நேத்து தான் எல்லாம் எடுத்து வச்சு சுத்தம் செஞ்சேன். நேத்து காலையில பார்த்திருந்தா மழை பெஞ்ச கொத்தவால் சாவடி மாதிரி தான் இருந்தது. உக்காரு. கட்டிலில் அமர்ந்து கொண்டேன். ஒரு வேலைக்கார பெண் வந்து வெள்ளி டம்ளரில் நுரைத்து ததும்பும் காஃபியை என்னிடம் நீட்டினாள். அம்மாவுக்கு சுடுதண்ணி கொண்டு வந்து குளியல் அறையில் வைக்கட்டுமா? வேணாம்மா, நான் பச்சை தண்ணியிலேயே குளிக்கிறேன். அவள் போனதும் என் கைகளை பிடித்து கொண்ட கல்யாணி, உன்னை பார்த்து 1 வருஷம் இருக்கும்ல என்றாள். இருக்கும் என்றேன் காஃபியை உறிஞ்சியபடி. மொழுன்னு அழகு இன்னும் கூடியிருக்கா அகல்யா உனக்கு? சீ போ. நிஜமா வேலைக்கு போற சந்தோஷமா? எங்க இன்னும் ஒழுங்கான வேலை கிடைக்கலையே. என்ன விடு, உனக்கு எப்போ கல்யாணம்? இப்ப என்ன அவசரம்னு நான் சினிங்கிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அண்ணன் தீவிரமா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது பண்ணிக்க வேண்டிய வயசு தானே கல்யாணி. எப்படியும் இன்னும் 3-4 மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டை விட்டு துரத்திடுவாருன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டியே, உனக்கு எப்போ கல்யாணம் அகல்யா என்றாள். தெரியலையே என்று என் உதடுகளை பிதுக்கினேன். என்ன பதில் இது? வேற என்ன சொல்றது? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அக்கறை எடுத்துக்கிறதுக்கும் மாப்பிள்ளை தேடுறதுக்கும் உங்க அண்ணன் இருக்காரு. எனக்கு அப்படி யாரும் இல்லையே. எல்லா சித்தப்பாக்கள் கூடவும் சண்டை போட்டுட்டு தனியா வந்துட்டேன். என்னை பத்தி நானே கவலைப்பட்டுக்கிட்டாதான் உண்டு. ஏண்டி, நான் இல்லையா அகல்யா? உனக்கும் ஒரு மாப்பிள்ளை எங்க அண்ணனையே பார்க்க சொல்லட்டுமா? சீச்சி, எனக்கு இப்ப நிலையான ஒரு நல்ல உத்தியோகம்தான் உடனடி தேவை. கல்யாணம் எல்லாம் அதுக்கப்புறம்தான். ஒரு வகையில பார்த்தா உன் நிலைமை ஜாலி அகல்யா. எப்படி? உன் விருப்பத்துக்கு உனக்கு பிடிச்சவனை காதலிச்சு கூட கல்யாணம் செஞ்சுக்கலாம். வீட்டுல என்ன சொல்வாங்களோன்னு பயம் இல்லாம நேசிக்கலாம். உளராத. ஏன், நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? அதுக்கு சொல்லல. காதல், நேசம் இதெல்லாம் மனசுல தானா அரும்புற விஷயங்கள். தீர்மானம் செய்துட்டு ஆரம்பிக்கிற செயல் இல்ல கல்யாணி. அது என்ன கடையில கிடைக்கிற விஷயமா என்ன? சரி, இது வரைக்கும் நீ பழகின பார்த்த ஆம்பளைங்கல்ல யார்கிட்டையும் உன் மனசு லேசா சலனப்பட்டதில்லையா? அட, இவன் நமக்கு கணவனா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு உன் மனசுல யார பத்தியாவது நினப்பு வந்ததுண்டா? என்ன நீ இப்படி துருவி துருவி கேட்குற? அதெல்லாம் இல்ல என்று நான் சொன்னபோது சம்பந்தமே இல்லாமல் சோழபுரத்தில் இறங்கியதுமே ஆற்றில் நான் சந்தித்த அந்த பாண்டியனின் முகம் திடீரென்று என் மனதில் வந்து போனதற்கு காரணம் புரியவில்லை. ஆனால் பாண்டியனை நினைத்தவுடன் எனக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்துவிட்டது. வாய்விட்டு சிரித்து விட்டேன். என்ன அகல்யா, திடீர்னு நீயா சிரிச்சுக்கிற? உங்க ஊர்ல பெரிய வீடு மாணிக்கம்னு ஒருத்தர் இருக்காரா? ஆமா, அவர்தான் இந்த ஊர் நாட்டாம. அப்படின்னா? பஞ்சாயத்து தலைவர், பெரிய பணக்காரரு. அவர் சொன்னா இந்த ஊரே கட்டுப்படும். ஆனா சரியான பொண்டாட்டிதாசன். வெளியில நெஞ்ச நிமித்தி நடப்பாரு. வீட்டுல அவர் பொண்டாட்டிக்கு முன்னாடி கூன் விழுந்த மாதிரி அப்படியே வளைஞ்சிடுவாரு. சொல்லப்போனா அவர் மூலமா இந்த ஊரையே ஆட்டி வைக்கிறது அந்த ராஜலட்சுமி அம்மா தான். ஊர்ல பாதி சொத்து அவங்களோடது தான். எப்பவும் பட்டு சேலை, இடுப்புல வெள்ளி சாவி கொத்து. அதிகாரம் தூள் பறக்கும். அந்த அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசுறது கூட யாரும் பயப்படுவாங்க. அதுக்காக எதையும் செய்வாங்க. நீ சொல்ல வந்தது என்னன்னு கேட்டுக்காம நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போறேன் பாரு. சொல்லு. நான் ஒரு தலையணையை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு, அவரோட பிள்ளையாமே பாண்டியன், அவர் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஆத்தங்கரையில வித்தியாசமா சந்திச்சேன். சரியான பயந்தாங்கொல்லியாச்சே அந்த பாண்டியன். தெரியுமா உனக்கு? இதே ஊர் தானே, தெரியாம என்ன? ரொம்ப நல்ல குணம் அகல்யா. ஆனா ரொம்ப அப்பாவி.
அம்மா கிட்ட அப்படி ஒரு பயம். ஊர்ல பாண்டியனுக்கு பட்டப்பேரே இருக்கு, தொடை நடுங்கி பாண்டியன் என்று சிரித்தாள் கல்யாணி. நான் நடந்த சம்பவத்தை விவரித்தேன். கல்யாணியும் என்னோடு சேர்ந்து சிரிக்க துவங்கினாள். ஐயோ, உன்னோட தாவணியை அவன் இடுப்புல கட்டிக்கிட்டு மோட்டார் பைக் ஓட்டிக்கிட்டு போன கண்கொள்ளா காட்சியை பார்க்காம போயிட்டேனே. கீழே இருந்து அந்த வேலைக்கார பெண் வந்தாள். அம்மா, பெரிய வீட்டுல இருந்து சோழ வந்திருக்கான். வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிற அகல்யா அம்மாவை கையோட ராஜலட்சுமி அம்மா கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்களாம். போச்சுடா என்றாள் கல்யாணி. நீ விளையாட்டா தாவணி கொடுத்தத அந்த அம்மா வில்லங்கம்மா எடுத்துக்கிட்டாங்க போலிருக்கு. விசாரணையோ என்னவோ தெரியலையே. விசாரணையா? என்ன தப்பு பண்ணிட்டேன் விசாரிக்கிறதுக்கு? வா, உங்க ஊர் நியாயத்தையும் பார்த்துடலாமே என்றேன் கோபமாக நான். அத்தியாயம் 5. ராஜலட்சுமி அம்மாள் அந்த பெரிய சலவைக்கல் வேய்ந்த வீட்டின் கூடத்தில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்து மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தாள். அகல ஜரிகையுடன் பட்டுப்புடவை கட்டி திருப்பதி வெங்கடாஜலபதி போல தன் கழுத்தே மறைந்து போய் விடும் அளவிற்கு நகைகள் அணிந்திருந்தாள். வெற்றிலை போட்டு குதப்பிக் கொண்டிருந்தாள். நானும் என்னுடன் துணைக்கு வந்திருந்த கல்யாணியும் சற்று தள்ளி நின்றிருந்தோம். எங்களை அழைத்து வந்திருந்த சோலை என்கிற சட்டை போடாத வேஷ்டி மட்டும் கட்டியிருந்த உயரமான முரட்டு மீசைக்காரன் ராஜலட்சுமி அம்மாளின் அருகில் மரியாதையான தூரத்தில் நின்று கொண்டான். முதல் பார்வையிலேயே எனக்கு அவளை பிடிக்கவில்லை. என்னை ஒரே ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு ராஜலட்சுமி ஊஞ்சலின் ஆட்டத்தை தரையில் கால்களை தேய்த்து நிறுத்திவிட்டு சோலையை பார்த்தாள். அவள் முகத்தின் குறிப்பை உணர்ந்து சோலை வெள்ளியாலான அகல கிண்ணத்தை ஏந்தி அவள் அருகில் வந்ததும் குனிந்து அதில் வெற்றிலை சக்கையை துப்பினாள். அவன் அகன்றான். கைக்குட்டையை இடுப்பிலிருந்து உருவி வாயை துடைத்து கொண்டாள். ஏராளமான உயர்ந்த வகை நாற்காலிகள் அந்த கூடம் முழுக்க இருந்தும் எங்களை ஒரு வார்த்தை உட்காரக்கூட சொல்லாத அவளின் மேல் எனக்குள் ஆத்திரம் வளர்ந்து கொண்டிருந்தது. இவதான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி பொண்ணா என்றாள் கல்யாணியை பார்த்து. ஆமாம்மா என்றாள் கல்யாணி. கல்யாணியிடம் அனாவசியத்திற்கு பதட்டம் இருப்பதை கவனித்தேன். அந்த கூடத்தின் ஒரு புறத்தில் வேறு ஒரு அறைக்கான வாசல் இருந்தது. திரைச்சீலை தொங்கியது. அந்த திரைச்சீலைக்கு பின்னால் இருந்து பாண்டியன் எட்டி பார்த்து கொண்டிருந்தான். நான் அவனை பார்த்ததும் உடனே தலையை உள்ளே இழுத்து கொண்டான். கல்யாணி அவனை தொடை நடுங்கி என்று சொன்னது நினைவு வந்தது. ஏமா, அவன்தான் கேட்டான்னா நீயும் உன் தாவணி எடுத்து கொடுக்கலாமா என்றாள் ராஜலட்சுமி. கட்டிக்கிட்டு இருந்ததைய அவுத்து கொடுத்தேன், பெட்டிலிருந்து தானே எடுத்து கொடுத்தேன். அதுல என்ன தப்பு? உதவின்னு கேட்டதுக்கு செஞ்சேன். நன்றி சொல்ல வேண்டியவங்க நடுக்கூடத்துல நிக்க வச்சு விசாரணை நடத்துறது தான் வேடிக்கையா இருக்கு என்றேன் காட்டமாக. ராஜலட்சுமி அம்மாள் என்னை முறைத்து பார்த்தாள். இவ்வளவு எதிர்பேச்சு வேணாம், சோழ அந்த தாவணி எடுத்துட்டு வா என்றாள். சுருட்டின எனது வெள்ளை தாவணியை சோலை எடுத்து வந்தான். இதை என்ன விலைக்கு வாங்கின? ஏன்? எதிர்கேள்வி வேணாம், பதில் சொல்லு. நினைவில்ல. கல்யாணி, நீ சொல்லு, இது என்ன விலை இருக்கும்? 100 ரூபாய் இருக்கும் சோழ என்றாள் ராஜலட்சுமி. ஏற்கனவே அவனுக்கு உத்தரவிடப்பட்டிருந்ததால் சோலை உடனே அந்த தாவணியை தரையில் ஒரு இரும்பு சட்டியில் போட்டான். ஒரு பாட்டில் எடுத்து வந்து அதில் இருந்த திரவத்தை தாவணி மேல் ஊற்ற அதன் வாடையில் இருந்து மண்ணெண்ணெய் என்று தெரிந்தது. நான் கைகளை கட்டிக்கொண்டு, என்ன இதெல்லாம்? நீ யாரோ எவளோ, உன் துணியை என் பையன் இடுப்புல சுத்திட்டு வந்ததே பெரிய தப்பு, பெரிய தீட்டு. என் பையன் கட்டிக்கிட்ட துணியை மறுபடி நீ கட்டுறது எனக்கு பிடிக்கல சோழ. சோலை தீப்பெட்டி எடுத்து குச்சி கிழித்து தாவணி மேல் போட கப்பென்று பற்றி கொண்டு எரிந்தது. அந்த நெருப்புச் சுடரின் உக்கிரத்துடன் எனக்குள் ஆத்திரச் சுடர் பொங்கிக் கொண்டிருந்தது. கல்யாணி, இங்க வா என்றாள் ராஜலட்சுமி. தன் வெற்றிலை பெட்டியை திறந்து அதன் உள்ளறையில் வைத்திருந்த பணத்தில் இருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை உருவி நீட்டினாள். இந்தா, அவகிட்ட கொடுத்துரு, வேற தாவணி வாங்கிக்க சொல்லு. கல்யாணி தயங்கினாள். இந்தா பிடி. இரு கல்யாணி என்றேன் உத்தரவாக. அந்த பணத்தை தொடாத. அவங்க யார் வயத்துல அடிச்சு எப்படி சம்பாதிச்ச பணமோ அதை தொட்டா தீட்டு. வா, பெரிய வீட்டு பிள்ளைக்கு மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் அந்த துணியை இனாமா கொடுத்ததா இருக்கட்டும். கல்யாணியை கையை பிடித்து இழுத்து கொண்டு விடுவிடுவென்று நான் நடக்க எனது முதுகில் ராஜலட்சுமி அம்மாளின் உக்கிரமான பார்வையின் சூட்டை என்னால் உணர முடிந்தது. அத்தியாயம் 6. அகல்யா, அவங்க ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி ஒரு நெத்தியடி வாங்கியிருக்க மாட்டாங்க. பலார்னு அப்படி சொல்ல உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு என்றால் நடந்து கொண்டே கல்யாணி. உங்க ஊர்க்காரங்க காரண காரியம் இல்லாம அவகிட்ட பயந்து கிடந்தா நானும் பயப்பட்டாகணும்னு என்ன அவசியம்? நான் என்னமோ தீண்டப்படக்கூடாத ஜாதி மாதிரி என் கண்ணு முன்னாடி என் துணியை எரிச்சாங்களே, எவ்வளவு திமிர்! இப்ப தீண்டாமைங்கிற வார்த்தையை சொன்னா கொலை விழும். எல்லாம் ஒண்ணுன்னு எப்பவோ ஆயாச்சு. இன்னும் இவங்களுக்கு வர்க்க புத்தி பாரே படட்டும்னு தான் நான் அப்படி சொன்னேன் என்றேன் நான். பேசிக்கொண்டே நாங்கள் நடந்து கொண்டிருக்க
படபடவென்று எங்களுக்கு பின்னால் பைக் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் பாண்டியன் பைக்கில் வந்தார். எங்கள் அருகில் நிறுத்தினார். பிச்சு உதறிட்டீங்க நீங்க. இதை விட சுருக்குன்னு படுற மாதிரி உரைக்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்க. இப்படி தாங்க பச்சை மிளகா கடிச்ச மாதிரி பட்டு பட்டுன்னு பேசணும். நீங்க எங்க அம்மா கிட்ட அப்படி பேசினது எனக்கு ரொம்ப நியாயமா பட்டுதுங்க என்றார். ஏன், அந்த நியாயத்தை உங்க அம்மா கிட்ட நீங்களே கேட்டிருக்கலாமே. ஐயோ, யாரு, நானா? அம்மா கிட்டேயா? கொன்னே போட்டுருவாங்க என்ன. அவ்வளவு பயமா? பயந்தான், சின்ன வயசுல இருந்தே பயந்தான். இதோ பாத்தீங்களா? பாண்டியன் செருப்பை கழற்றி விட்டு தனது வலது உள்ளங்காலை தூக்கி காட்டினார். அங்கே சூடு போடப்பட்ட தழும்பு பார்த்து நான் அதிர்ந்தேன். எங்க அம்மா எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்த ஒரு சட்ட துணிய அப்ப நான் அவங்க மேல கோபமா இருந்ததால எட்டி உதைச்சிட்டேன். உதைச்ச காலில் சூடு போட வச்சுட்டாங்க. இப்ப 2 வருஷம் முன்னாடிங்க. பாவங்க, எனக்கு உதவ போய் உங்களுக்கு உங்க தாவணி நட்டமாயிடுச்சு. பரவாயில்ல என்றேன். எங்க அம்மா கொடுத்தா அந்த பணம் தீட்டு, நான் கொடுத்தாலும் தீட்டா, தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. பாண்டியன் தன் இடுப்பு வேட்டி மேல் கட்டியிருந்த பெல்ட்டின் பைக்குள் இருந்து 100 ரூபாய் எடுத்து நீட்டினார். இல்ல வேணாம், பரவாயில்ல, வாடி என்று கல்யாணியின் கையை பிடித்து இழுத்தபடி நடந்தேன் நான். பாண்டியன் முகம் ஏமாற்றமாகி பைக்கில் புறப்பட்டு திரும்பி போனார். அம்மா மேலதான் கோபம். பாவம், இவரை ஏண்டி நோகடிக்கிற? நல்ல மனசோட தானே வந்து பேசி கொடுத்தாரு, வாங்கிட்டு இருக்கலாம்ல என்றாள் கல்யாணி. ஏன் வாங்கி கொள்ளவில்லை என்பதற்கான காரணம் எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் பாண்டியனின் மேல் எந்த கோபமும் இல்லை என்பது மட்டும் புரிந்தது. மாறாக அட பாவமே என்கிற பச்சாதாப உணர்வுதான் மனதில் எழுந்தது. இவ்வளவு தூரம் பயப்படும் ஒரு இளைஞனா இந்த வயதிலும் பிள்ளைக்கு தண்டனை தருவார்களா? அதுவும் வளர்ந்துவிட்ட ஆண் பிள்ளைக்கு. உள்ளங்காலில் சூடு, நினைத்தாலே வலிக்கிறதே. அத்தனை கொடுமையான அம்மாவுக்கு நீதி நியாயம் தெரிந்த அப்பாவித்தனமான பிள்ளை என்பது ஒரு முரண்பாடு. பாண்டியன் செய்யாத தவறுக்கு தன் பணத்தை கொடுப்பது அவருக்கு ஒரு வகையில் இழப்பு என்பதால் தான் நான் அவரிடம் பணம் வாங்கி கொள்ளவில்லையோ? என்னையே நான் கேட்டுக்கொண்டேன். அத்தியாயம் 7. வீட்டின் வாசலில் பெரிய பந்தலாக போட்டு உள்புறம் வெள்ளை சலவை வேட்டிகளை கட்டியிருந்தார்கள். தோரணம் கட்டி அங்கங்கே வர்ண காகிதங்களை தொங்க விட்டிருந்தார்கள். பக்கத்து ஊரில் இருந்து வாடகைக்கு எடுத்து வந்து மர நாற்காலிகள் போட்டு அதில் காதணி விழாவுக்கு வந்திருந்த ஆண்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பெண்கள் எல்லாம் வீட்டின் உள்ளே பெரிய பெரிய ஜமுக்காலம் விரித்து அமர்ந்திருந்தார்கள். வாசலில் நின்று பன்னீர் தெளித்து கல்கண்டு தட்டையும் சந்தன கிண்ணத்தையும் நீட்டுகின்ற பணி எனக்கு. ஒளிபெருக்கி குழாயில் காதணி விழாவுக்கு தொடர்பே இல்லாத காதல் பாடல் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தன. கல்யாணி விருந்தினர்களை மொட்டை மாடியில் பந்திக்கு அழைத்து சென்று உட்கார வைக்கிற வேலையில் இயங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது பைக்கில் வந்தார் பாண்டியன். கையில் ஒரு சின்ன செய்தித்தாளால் சுற்றி மடித்த பார்சல் வைத்துக்கொண்டு நடந்து வந்தார். அவரை பார்த்த மாத்திரத்திலேயே என் உள்மனதில் ஏற்பட்ட மலர்ச்சிக்கான காரணம் தெரியவில்லை. வாங்க வாங்க என்று எல்லோரையும் வரவேற்பது போலவே அவருக்கும் பன்னீர் தெளித்து சந்தனம் நீட்டி வரவேற்றேன். சந்தனம் தொட்டுக்கொண்டு, அகல்யா, நான் தனியா உங்க கூட கொஞ்சம் பேசணும். நான் இந்த வீட்டோட பின்பக்கம் இருக்கிற வைக்கோல் போர் மறைவுல நின்னுக்கிறேன், நீங்க கண்டிப்பா வாங்க என்று சன்னமான குரலில் சொல்லிவிட்டு என் பதிலை எதிர்பார்க்காமல் நேராக உள்ளே சென்றார். கல்யாணியின் அண்ணனிடம் மரியாதைக்கு பேசிவிட்டு மொய் நோட்டில் பணம் வரவு வைத்துவிட்டு என்னை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பாண்டியன் வீட்டிற்கு பின்புறத்திற்கு நடந்தார். எதற்கு தனிமையில் சந்திக்க வேண்டும், போவதா வேண்டாமா என்று யோசித்து பிறகு தீர்மானித்து நான் வேறு ஒரு பெண்ணை அழைத்து நிறுத்திவிட்டு நடந்தேன். பின்புறம் பெரிதாக குவிக்கப்பட்டிருந்த வைக்கோல் போர் மறைவில் அவர் மட்டும் நகத்தை கடித்து கொண்டு நின்றிருந்தார். என்ன என்றேன் லேசான முறைப்புடன். நீங்க என் மேல கோபமா இருக்கீங்க, நியாயம்தான். நீங்க ஏன் பணம் வாங்கிக்கலன்னு யோசிச்சு பார்த்தேன். காசு தாவணி ஆகாது. நீங்க ஆசையா அந்த தாவணியை வாங்கியிருப்பீங்க. மறுபடி அதே மாதிரி தாவணி கடையில கிடைக்குமோ கிடைக்காதோ, அது வாங்குற வரைக்கும் அதுக்கு பொருத்தமான பாவாடை சட்டையை போட்டுக்க முடியாம சும்மா கிடக்கும். அதானே உங்க கோபம். நேத்து நான் தஞ்சாவூருக்கு போய் பெரிய ஜவுளி கடையில இருக்கிறதுலயே விலை உயர்வான வெள்ளை தாவணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேங்க. இந்தாங்க, இனிமேயும் என் மேல கோபம் வச்சுக்காதீங்க. அந்த செய்தித்தாளை பிரித்து புதிய வெள்ளை தாவணியை என்னிடம் அவர் நீட்டிய போது எனக்கு அவரின் அப்பாவித்தனத்தை நினைத்து சிரிப்புதான் வந்தது. ஏங்க, துணி சரியில்லையா, மட்டமா? பார்த்து சொல்லுங்க. துணி சரியில்லைன்னா அந்த கடைக்கார மூக்கு மேல குத்தி சில்லு உடைச்சிடுறேன். அதெல்லாம் வேணாம், கொடுங்க என்று வாங்கி கொண்டேன். அப்பா, இப்பதாங்க எனக்கு நிம்மதி. ஏங்க, ஒரு தடவை உங்க பேரை சொல்லி கூப்பிடட்டுமா? அகல்யா, நல்ல பேருங்க. உங்களை பேர் சொல்லி கூப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் வரேங்க. பாண்டியன் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்.
ஆனால் அன்று முதல் என் மனதில் தங்கிவிட்டார். அத்தியாயம் 8. அடுத்த 2 நாட்களிலேயே மற்றும் ஒரு சந்திப்பு. ராத்திரி 1 மணி இருக்கும். வீட்டின் வாசலில் 10-15 பேர் பெரிய குரலில் அழுது கொண்டே பரபரப்பாக ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நானும் கல்யாணியும் உறக்கம் கலைந்து எங்கள் அறையில் இருந்து கீழிறங்கி வீட்டின் வாசலுக்கு வந்து பார்த்தபோது அந்த ஏழை ஜனங்கள் கண்ணீருடன் கல்யாணியின் அண்ணனிடம் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். மொத்தம் 30 குடிசைங்க எரிஞ்சு தரமட்டமா ஆயிடுச்சுங்க ஐயா. யார் வீட்டில இருந்தோ சிம்னி விளக்கு காத்துல கவுந்து பத்திக்கிட்டு இருக்கு. எங்க குடும்பமெல்லாம் பணியில கிடக்குதுய்யா. உங்க கயிறு தொழிற்சாலை கிட்டங்கிய திறந்து விட்டா இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் தங்கிக்கிறோம். காலையில ஊர் பெரிய மனுஷங்க கிட்ட பணம் வசூல் பண்ணி குடிசை போட்டுக்கிட்டு போயிடுறோம்யா என்றான் அவர்களில் தலைவன் போல் இருந்தவன். கல்யாணியின் அண்ணன் உடனே போய் கிட்டங்கியின் சாவியை எடுத்து வந்தார். வாங்க, உங்களை தங்க வச்சுட்டு வரேன் என்று அவர்களுடன் புறப்பட்டு போனார். காலையில் விடிந்ததும் நானும் கல்யாணியும் குளித்து சாப்பிட்டு விட்டு அந்த எரிந்து போன குடிசை பகுதிக்கு வந்து பார்த்தோம். எரிந்து சாம்பலாகி போயிருந்த மரங்களில் இருந்து அங்கங்கே புகை வந்து கொண்டிருந்தது. அந்த குடிசைகளுக்கு சொந்தக்காரர்கள் அவரவர்களின் வீடுகளில் ஏதாவது பாத்திரம் பொருள்கள் உருப்படியாய் இருக்கிறதா என்று கிளறி கிளறி தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நானும் கல்யாணியும் உதவி கொண்டிருந்தோம். அப்போது சோலை குடைப்பிடிக்க ராஜலட்சுமி அம்மாள் நடந்து வருவதை கண்டதும் இந்த ஜனங்கள் அவரிடம் ஓடினார்கள். ராஜலட்சுமி அம்மாளுக்கு அருகில் பாண்டியனும் கூட வந்து கொண்டிருந்தார். ஏய், ஓ ஆளு என்று என் விழாவில் இடித்தாள் கல்யாணி. ஏன் ஆளா, என்ன பேச்சு இது? ஏய், எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எது? நான் மொட்டை மாடியிலிருந்து பார்த்துட்டேன். என்ன பார்த்த? வைக்கோல் போருக்கு பக்கத்துல பாண்டியன் ரகசியமா உன்னை அழைச்சிக்கிட்டு வந்து தாவணி கொடுத்ததையும் நீ வாங்கிக்கிட்டதையும். அதனால என்ன? அது முக்கியத்துவம் இல்லாத விஷயமா? அப்படின்னா நீ மறைக்காம என்கிட்ட சொல்லியிருக்கணுமே. எதுக்கு ரகசியமா உன் பெட்டியில வச்சுக்கிட்ட? மனசுல கள்ளம் புகுந்தாச்சுன்னா காதல் புகுந்தாச்சு கண்ணு. சீச்சி என்று மட்டும்தான் சொன்னேன். அது மறுப்பா ஆமோதிப்பா என்று எனக்கே புரியவில்லை. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாரு, நம்ம கதையை அப்புறம் பேசிக்கலாம் என்றேன். ராஜலட்சுமி அம்மாள் தலையை குறுக்கில் அசைத்து சத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தாள். ஊர்ல இழுச்சவாயி நான் ஒருத்தி தான் கிடைச்சேனா? குடிசை எரிஞ்சு போனா அரசாங்கத்துக்கிட்ட போய் காசு கேளுங்க. நான் 500 ரூபாய்க்கு மேல தரமாட்டேன். 30 குடிசை எரிஞ்சு போயிருக்கு. 500 ரூபாயை வச்சுக்கிட்டு என்னம்மா செய்ய முடியும்? இந்த குடிசைங்கள்ல உள்ளவங்க எல்லாருமே உங்க வயல்ல வேலை பார்க்குற தொழிலாளிக தானேம்மா. அவங்களுக்கு துன்பம் வர்றப்ப நீங்க உதவாம வேற யார் உதவுவாங்க என்ற ஒரு வாலிபனின் கேள்வி படு நியாயமாக இருந்தது. இதென்ன வம்பா இருக்கு? நானா குடிசையை கொளுத்தி விட்டேன்? எனக்கு விளைச்சல் குறைஞ்சா யார் வந்து கொடுக்குறாங்க? இந்த எதிர்பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். சோழ, 500 ரூபாயை பாக்கெட்ல வச்சுக்க, மிச்சம் வா போகலாம். ராஜலட்சுமி இரக்கமே இல்லாமல் பேசிவிட்டு செல்ல சோலை தொடர பாண்டியன் மட்டும் தயங்கி அப்படியே நின்று விட்டார். ஏங்க தம்பி, அம்மா கிட்ட நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? வெளியூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க தம்பியாவது கொஞ்சம் தைரியமா அம்மாவை கேட்பாரு என்று அந்த ஏழை வாலிபன் கேட்டான். யார் சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டாங்க, பாவம்னே நினைக்க மாட்டேங்கிறாங்க. இங்க வா இப்படி. பாண்டியன் தன் கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலியை கலற்றினார். பிடி, இதை தஞ்சாவூர் கொண்டு போய் வித்து மூங்கில் கீத்து எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுக்கங்க என்றதும் நான் பிரமித்து போய்விட்டேன். அதே போல அவனும் வாய்ப்பிழந்து விளையாடாதீங்க தம்பி என்றான். இதுல என்னையா விளையாட்டு இருக்கு? நெசமாதான் சொல்றேன். உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஆத்துல குளிக்கிறப்ப அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு பொய் சொல்லி சமாளிச்சிடுவேன். நீ போய் ஆக வேண்டியதை பாரு என்று அவன் கையில் சங்கிலியை வைத்து அழுத்திவிட்டு திறந்திருந்த தனது சட்டையின் முதல் பட்டனை போட்டுக்கொண்டு நடந்தார் பாண்டியன். எனக்கு அவரின் மன விசாலத்தை நினைக்க கண்களில் துளிர்த்தது. மறுநாள் கல்யாணியின் மாந்தோப்பில் நான் மட்டும் ஒரு தாழ்வான கிளையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு நோட்டு புத்தகம் விரித்து வைத்து கவிதை எழுதி கொண்டிருந்த போது மோட்டார் பைக்கின் சத்தம். நிமிர்ந்தால் எனக்கு அருகில் நிறுத்தி இறங்கினார் பாண்டியன். ரோட்ல போய்கிட்டு இருந்தேன், நீங்க கண்ணில் பட்டீங்க. 2 வார்த்தை பேசிட்டு போலாம்னு வந்தேன். எங்க கல்யாணி? வீட்டுக்கு தூரம், அதனால நான் மட்டும் வந்தேன். இங்க என்னமோ எழுதிக்கிட்டு இருந்தீங்க போலிருக்கே. என்ன அது, கடுதாசியா? இல்ல, கவிதை. பாட்டு எழுதுவீங்களா நீங்க என்ற பாண்டியன் தன் கைகளை பிசைந்தார், நெளிந்தார். நான் ஒன்று சொல்லட்டுமா என்றார். சொல்லுங்க என்றேன். மறுபடி நீங்க என்ன கோச்சுக்குவீங்களோன்னு பயமா இருக்கு. இல்ல, கோச்சுக்கல. எதுக்கும் அந்த பக்கம் திரும்பி நின்று சொல்றே. எனக்கு முதுகு காட்டி கொண்டு நின்றார். மெதுவாக சொன்னார். அகல்யா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ஒரு கணம் சிலிர்த்தது. இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. ஒரு வகையில் அவர் அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று என் மனது எதிர்பார்த்திருந்தது.
அவர் சொன்னதால் மறைக்க முடியாத ஒரு சந்தோஷ உணர்வு உள்ளே பரவியது. என்னங்க பதில காணோம்? கோபமாயிட்டீங்களா? பாண்டியன் என் பக்கம் திரும்பினார். நான் தலை குனிந்திருந்தேன். மிக மெதுவாக எனக்கே கேட்காமல் சொன்னேன், எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எப்படி சொல்றதுன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என் சங்கடத்தை நீங்க போக்கிட்டீங்க. பாண்டியன் சின்ன குழந்தை போல துள்ளி குதித்தார். ஐயா என்று கத்தினார். என்னை சுற்றி வந்தார். அவரின் குதூகலம் என்னையும் தொற்றிக்கொள்ள நானும் மெல்ல மெல்ல சிரிக்கத் துவங்கினேன். அத்தியாயம் 9. கைகொட்ரி கள்ளி என்று என் கையை பற்றி குலுக்கினாள் கல்யாணி. ஊரு விருந்தாளியா வந்த இடத்துல காதலா? அதுலேயும் பெரிய புளியங்கொம்பாதான் பிடிச்சிருக்க என்று உற்சாகமாக சொல்லிக்கொண்டே வந்தவள் திடீரென்று கவலைப்பட்டு சொன்னாள். ராஜலட்சுமி அம்மாளை நினைச்சாதான் பயமா இருக்கு. பார்க்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை தான் அகல்யா. சத்தியமா உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. பூகம்பமே வெடிக்கும் என்றாள். தப்பு பண்ற கல்யாணி. ஒரு ஆம்பளைய ஒரு அளவு வரைக்கும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும். காதல் சமாச்சாரத்துல எல்லாம் தலையிட்டா பொறுத்துக்க மாட்டான். கொண்டவன் சரியா இருந்தா கூரை ஏறி சண்டை போடலாம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாண்டியனை நான் நம்புறேன். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் என்னை கைப்பிடிப்பாரு என்றேன் மிக நம்பிக்கையுடன். நானும் பாண்டியனும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து மனம் விட்டு பேச துவங்கினோம். சில சந்திப்புகளுக்கு கல்யாணியே உதவினாள். அன்றைக்கு என் மடியில் தலை வைத்து படுத்திருந்த பாண்டியன் என் வலது கையை அவரின் 2 கைகளுக்குள் பொத்திக் கொண்டு கேட்டார். இந்த ஊரு பொண்ணுங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க, கிண்டல் செய்வாங்க. நீ மட்டும் எப்படி நேசிச்ச? அவங்க எல்லாம் உங்களோட அப்பாவித்தனமான செயல்களை மட்டும்தான் பார்த்தாங்க. நான் உங்க மனசை பார்த்தேன். சரி, உங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சது? முதல் காரணம் உன் அழகு. அப்புறம் அம்மா கிட்ட எதிர்த்து படபடன்னு பேசினியே, அப்போ உன்னை அவ்வளவு பிடிச்சது. நான் மனசுக்குள்ள புழுங்குவேன், வெளியே ஒரு வார்த்தை வராது. சரி, எப்போ நாம கல்யாணம் செஞ்சுக்கிறது? நீயே சொல்லு. முதல்ல உங்க வீட்டில் உங்க அப்பா உங்க அம்மா சம்மதிக்கணும். அப்பாவை விடு, தலையாட்டி பொம்மை எல்லாத்துக்கும் தலையாட்டி வச்சிடுவாரு. அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. எப்படி ஆரம்பிச்சு பேச போறேன்னு தெரியல. செலவுக்கு 50 ரூபாய் வேணும்னா கூட 100 தரம் யோசிச்சுட்டு தான் கேட்பேன். அப்படின்னா நான் வேணாமா உங்களுக்கு? விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத. நீ வேணும், நீ தான் என் பொண்டாட்டி. அப்படின்னா தைரியமாக கேட்டு தான் ஆகணும். கேட்குறேன். அப்புறம் தஞ்சாவூரில் பொருட்காட்சி நடக்குது. நாம் 2 பேரும் போகலாமா? நாளைக்கு போகலாமா? எப்படி போகிறது? பஸ்ஸில் தான். நீ தனியாக புறப்பட்டு அங்கே போயிடு, நான் தனியாக புறப்பட்டு வந்துடுறேன். சுற்றி பார்க்கலாம், ராட்டினம் சுற்றலாம், ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். மாட்டேன்னு சொல்லிடாத. அப்புறம் இன்னொரு சமாச்சாரம், தஞ்சாவூரில் என் கூட படித்தவன் இருக்கான். அவனோட காரில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். திருக்கணாக்காவூர்னு ஒரு கோயில் இருக்கு. அங்கே போயிட்டு வந்தா உடனே கல்யாணம் நடக்கும். வாயே, ஒரே நாள். காலையில் போயிட்டு சாயங்காலம் திரும்பிடலாம். நான் கல்யாண வீட்டில் பொருத்தமாக ஏதாச்சும் பொய் சொல்லிட்டு தான் வரணும். எனக்காக பொய் சொல்ல மாட்டியா? சரி சொல்றேன், போயிட்டு வரலாம். சந்தோஷந்தானே என்று பாண்டியனின் கன்னத்தை செல்லமாக கிள்ளினேன். அத்தியாயம் 10. மறுநாள் காலை எனது தூரத்து உறவினர் தஞ்சாவூரில் இருப்பதாக கல்யாணி வீட்டில் பொய் சொல்லிவிட்டு புறப்பட்டேன். கல்யாணிக்கு மட்டும் உண்மை தெரியும். ஜாலியாயிரு என்று வாழ்த்தி அனுப்பினாள். தஞ்சாவூரில் பொருட்காட்சி நுழைவாசல் அருகே நான் காத்திருக்க சொன்னபடி பாண்டியன் தன் நண்பனின் காரை அவரே ஓட்டிக்கொண்டு வந்து ஜம் என்று இறங்கினார். இருவரும் பொருட்காட்சிக்குள் கைகோர்த்து கொண்டு நுழைந்தோம். டெல்லி அப்பளம், மிளகாய் பச்சி சாப்பிட்டோம். வெயில் உரைக்காத பகல் வேளையில் ராட்டினம் சுற்றினோம். மரணக்கிணறில் மோட்டார் பைக் ஓட்டி காட்டும் வித்தையை பார்க்க போன போது, அகல்யா இப்படி வா சீக்கிரம் என்று ஒரு பிளாஸ்டிக் கடைக்கு இழுத்து சென்று பதுங்கி கொண்டார் பாண்டியன். அதை பாரு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு உயரமா ஒரு பொண்ணு 4-5 தோழிகளோட வந்துகிட்டு இருக்கா பாரு என்றார். பார்த்தேன். அந்த பெண் அழகாக நாகரிகமாக இருந்தாள். யாரது என்றேன். சென்னையில் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கு. விஜயான்னு பேரு. என்னோட மொரமாமன் பொண்ணு. மொரமாமன்னா அம்மாவோட சொந்த அண்ணன். சென்னையில் பெரிய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே தஞ்சாவூருக்கு தோழி வீட்டுக்கு வந்திருக்கா போலிருக்கு. நம்ம 2 பேரையும் சேர்த்து பார்த்தா தொலைஞ்சோம். அவ நம்மளை தாண்டி போனதும் நாம பொருட்காட்சியை விட்டே வெளியில போயிடலாம் என்றார். அதே போல அந்த விஜயா தன் தோழிகளுடன் நாங்கள் நிற்கும் இடத்தை கடந்து சென்றதும் அவசரமாக என் கையை இழுத்து கொண்டு கிட்டத்தட்ட ஓடி வெளியேறினார் பாண்டியன். கார் ஓடிக்கொண்டிருந்தது. நான் மௌனமாக இருந்தேன். கோபமாகலையா? ஆமா. 6 அடி உயரம் வளர்ந்துருக்கீங்க. மீச வச்ச ஆம்பளை, எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயந்துக்கிறீங்களே. சின்ன வயசு பழக்கம், இனிமேதான் மாத்திக்கணும். சரி, இப்ப எங்கே போறோம்? கும்பகோணம் போகலாகல்யா. அங்க நிறைய கோயில்கள் இருக்கு. நான் சொன்ன திருக்கணாக்காவூர் வழியில தான் என்றார். கும்பகோணம் சென்றுவிட்டு பல கோயில்களுக்கு சென்று திரும்பி காரில் தஞ்சாவூரை நோக்கி புறப்பட்ட போது மாலை முடிந்து இரவு துவங்கி இருந்தது. முக்கிய சாலையை விட்டு ஒரு கிளை சாலையில்
மற்றும் ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்காக காரை திருப்பி சென்று கொண்டிருந்த போது சன்னமாக மழை ஆரம்பித்தது. லேசாக ஆரம்பித்த மழை சடசடவென்று ஆரம்பித்து எதிரே வண்டி வருகிறதா இல்லையா என்று பார்க்கக்கூட முடியாதபடி அடர்த்தியாக இடி மின்னலுடன் பெய்ய துவங்கியது. வண்டியை ஓட்ட முடியல, எதிர வர்றதே தெரியல, மழை கொஞ்சம் குறையட்டும் என்று காரை சாலையோரமாக நிறுத்தினார் பாண்டியன். வசமா மாட்டிக்கிட்டோம். மழை நின்று தஞ்சாவூர் போய் அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சு ஊருக்கு போயிட முடியுமா? கவலைப்பட்டேன். பயப்படாம இரு. அப்படி பஸ் பிடிச்சு போக முடியலன்னா என் நண்பன் வீட்டில் தங்கிட்டு காலையில போகலாம் என்றார் பாண்டியன். காரின் அத்தனை கண்ணாடிகளையும் ஏற்றி விட்டுவிட்டு காரில் இருந்த டேப் ரெக்கார்டரில் ஒரு இசையை கேட்டுக்கொண்டு மௌனமாக இருப்பதை தவிர வேறு வழி எதுவும் தெரியவில்லை. 1/4 மணி நேரம் கழித்து மழை கொஞ்சம் நின்றிருக்க பாண்டியன் காரை கிளப்ப முயன்ற போது என்ஜின் கிளம்பவில்லை. போச்சுடா, மழை சுத்தமா நின்று ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து சரி செஞ்சு அதுக்கப்புறம்தான் போக முடியும். இன்னைக்கு சிவராத்திரி தான். மீண்டும் மழை வலுத்தது. இசை ஒலித்து கொண்டிருக்க நான் மெதுவாக தாளம் போட்டு ரசித்து கொண்டிருந்தவள் நிமிர்ந்தபோது பாண்டியன் என் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தது குறுகுறுப்பாக இருந்தது. மெதுவாக எனது கையுடன் தனது கையை கோர்த்து கொண்டு என்னை தன் மார்பின் மீது சாய்த்து கொண்டு தன் முகத்தை என் முகத்தோடு இணையாக வைத்து அகல்யா என்றார். என்றேன். விலகவில்லை. அந்த சூழ்நிலையில் அவரின் அழைப்புக்கும் அர்த்தமில்லை, என் பதிலுக்கும் பொருள் இல்லை. மழை, குளிர், தனிமை, இரவு, சூழ்நிலை, நெருக்கம் எல்லாமாக சேர்ந்து எங்கள் இருவர் மனதிலும் ஒரு கிறக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன. அவரின் 2 கைகளும் என் முகத்தை ஏந்திய போது உள்ளுக்குள் எங்கேயோ எச்சரிக்கை மணி ஒலித்தது என்றாலும் அந்த மணியின் ஒலி மிக தேய்ந்துதான் கேட்டது. அதன் பிறகு 1/2 மணி கழித்து மழை நின்றிருந்தது. என் மனதில் என் மீதே வெறுப்பாக வந்தது. நான் இவ்வளவு பலவீனமானவளா? என் உணர்ச்சிகள் இவ்வளவு தூரம் கூர்த்தீட்டப்பட்டு தயாராக இருந்தனவா? சற்று முன் நிகழ்ந்தது சம்பவம் இல்லை, என் வாழ்வின் முக்கிய சரித்திரம், ஒரு பெண்ணின் முக்கிய சங்கமம். என்னை மன்னிச்சிடு அகல்யா என்றார் பாண்டியன் என் முகம் பார்க்காமல். தப்பு உங்க மேல மட்டுமில்லைங்க என்றேன். பாண்டியன் காரை கிளப்ப மறுபடி முயன்ற போது சனியன் பிடித்த கார் இப்போது கிளம்பிவிட்டது. தஞ்சாவூர் வந்தபோது அங்கே சுத்தமாக மழை நின்றிருந்தது. நான் சோழபுரத்திற்கான கடைசி பஸ்ஸை பிடிக்க முடிந்தது. பாண்டியன் காரை நண்பனின் வீட்டில் ஒப்படைத்துவிட்டு மறுநாள் புறப்பட்டு வருவதாக சொல்லிவிட்டார். பஸ் பயணம் முழுக்க எனக்குள் போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஐயோ, என்ன இப்படி நான் நடந்து கொண்டு விட்டேன்? எவ்வளவு பெரிய தவறு! தவறு இல்லை, இழப்பா. ஆனால் யாரிடம்? எனக்கு கணவராக வரப்போகிற பாண்டியனிடம்தானே. நிச்சயம்தானா? எங்கள் கல்யாணம் நடக்கப் போவது நிச்சயம்தானா? நடந்தாக வேண்டும். திருமணத்திற்கான அழுத்தமான அவசியம் இப்போது வந்துவிட்டது. எங்கள் திருமணத்தை சாத்தியமாக்குவதற்கு இது எனது பலமான ஒரு காரணமோ? நடந்ததையெல்லாம் கல்யாணியிடம் சொல்வதா வேண்டாமா? என்னை பற்றி என்ன நினைப்பாள்? அவளிடம் தற்போதைக்கு சொல்ல வேண்டாம் என்று தீர்மானித்தேன். அத்தியாயம் 11. 4 தினங்கள் கழித்து வழக்கமாக நானும் பாண்டியனும் சந்தித்து பேசுகிற அந்த முந்திரி தோப்பில் நான் காத்திருந்தேன். பாண்டியன் தாமதமாக வந்தார். முகம் வாடியிருந்தது. என் எதிரில் அமர்ந்தார். என் முகத்தை பார்க்கவே கூச்சப்பட்டார். பழைய உற்சாகமும் கலகலப்பும் சுத்தமாக காணாமல் போயிருந்தது. அதையே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். நமக்கு உரிமை உள்ளவங்களோட தான் அந்த தப்பு நடந்ததுன்னு நினைச்சா ஒரு சமாதானம் கிடைக்கும் என்றேன் நான். அதுக்காக வருத்தப்படல என்றார். பின்ன முந்தா நாள் என் தாய்மாமன் வந்திருந்தாரு. தஞ்சாவூர்ல ஒரு கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதை முடிச்சுட்டு 2 பேரும் இங்கே வந்திருந்தாங்க. அன்னைக்கு அந்த பொண்ணு நம்மளை பார்த்துட்டாளா? இல்ல. பின்ன என்ன பிரச்சனை? அந்த விஜயாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கணுமா? மாமா பேச்ச ஆரம்பிச்சாரு. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. எங்க அம்மாவும் தலையாட்டி நானே இந்த பேச்ச ஆரம்பிக்கணும்னு இருந்தேன் அண்ணா. எனக்கு பரிபூர்ண சம்மதம்னுட்டாங்க. எங்க அப்பாவை பத்தி தான் தெரியுமே உனக்கு. பெருமாள் மாடு மாதிரி பெருசா தலையாட்டி வச்சுட்டாரு. அந்த பொண்ணு விஜயாவும் என்கிட்ட வெக்கப்பட்டுக்கிட்டு குழஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் உங்க சம்மதத்தை கேட்டாங்களா? மாமா தான் மாப்பிள்ளைய ஒரு வார்த்தை கேட்டுடலாம்னு சொன்னாரு. அதுக்கு அம்மா அவனை என்ன கேட்கறது, மாமன் பொண்ணை கட்டிக்க கசக்குமா, நான் பார்த்து சொல்ற பொண்ணு கழுத்துல தாலி கட்டுடான்னா வாயை மூடிக்கிட்டு கட்டிட்டு போறான்னு சொல்லிட்டாங்க. அவர் அமைதியா இருக்க இவர் என்ன சொன்னார் என்கிற ஆர்வம் எனக்கும் அதிகரித்தது. அப்புறம் என்ன, நேத்து எல்லாருமா புறப்பட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அம்மா எந்த தேதி பார்த்து சொன்னாலும் சம்மதம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போனது இருக்கட்டும், நீங்க என்ன சொன்னீங்க? என்ன யாரு கேட்டாங்க? எனக்கு சுறுசுறுவென்று கோபம் வந்தது. யாரும் கேட்கணுமா? இந்த மாதிரி அகல்யான்னு ஒரு பொண்ணை நான் நேசிக்கிறேன்.
அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடிச்சு சொல்ல வேண்டியதானே என்றேன் கோபமாக. அப்படித்தான் சொல்லணும்னு மனசு துடிச்சுது அகல்யா. ஆனா வார்த்தை வரல எனக்கு. பாழா போன பயம் வந்துடுச்சு. என்னங்க நீங்க எந்தெந்த விஷயத்துல பயப்படுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லையா? இது நம்ம 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? ஆமாந்தான். அந்த விஜயாவை கல்யாணம் செஞ்சுக்க உங்களுக்கு சம்மதமா? கண்டிப்பா இல்ல. பின்ன வாயை மூடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அகல்யா, ஒத்துக்கிறேன், எனக்கு தைரியம் இல்ல. எவ்வளவோ பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா அம்மா என்ன ஒரு பார்வை பார்த்தா சப்த நாடியும் ஒடுங்கிடுது. வாயே வரமாட்டேங்குது. நீ வா அகல்யா, வந்து பேசு. எனக்குள் எழுந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டேன். வர்றேன், நானே வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறேன் என்றேன். அன்றைக்கு இரவு சாப்பிட்டு முடிந்து கை கழுவியதும் முதலில் கல்யாணியிடம் சொன்னேன். நான் பாண்டியனை திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டிய அவசியத்தை தயங்கி தயங்கி சொன்னேன். என்ன அகல்யா, இப்படி அசடு மாதிரி நடந்துகிட்டு இருக்க? என்னாலேயே அந்த சந்தர்ப்பத்துல ஜெயிக்க முடியல. இப்போ பாண்டியன் வீட்டில் துவங்கின திருமண பிரச்சனையை சொன்னேன். ஐயோ என்றாள். உங்க அண்ணன் அன்னிக்கிட்ட விபரத்தை எல்லாம் சொல்ல போறேன். நாளை காலையில எல்லாருமா போய் ராஜலட்சுமி அம்மாவை சந்திக்கலாம், பேசலாம், எல்லாம் சொல்லலாம். பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம்தான் இது. பேசுறதுல ஒத்து வரலன்னா அதுக்கப்புறம் வேற வழி என்ன இருக்குன்னு யோசிக்கலாம் என்றேன். என் கருத்தை மௌனமாக தலையசைத்து ஆமோதித்தாள் கல்யாணி. மறுநாள் காலையில் நான், கல்யாணி, அவள் அண்ணன் ராமானுஜம், அவள் அண்ணி நால்வரும் ராஜலட்சுமியின் வீட்டிற்குள் நுழைந்த போது முதலில் எங்களை வரவேற்றது பாண்டியனின் அப்பா மாணிக்கம். அடடே, வாங்க, ஏது இவ்வளவு தூரம்? உக்காருங்க. எல்லோரும் அமர்ந்தோம். ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தோம் என்றார் ராமானுஜம். டேய் சோழ, போய் அம்மாவை கூட்டிகிட்டு வாடா என்ற மாணிக்கம் அத்துடன் தன் கடமை முடிந்துவிட்டதைப் போல ஒரு ஓரமாக சென்று செய்தித்தாள் வாசிக்க துவங்கிவிட்டார். சற்று நேரத்தில் ராஜலட்சுமி அம்மாள் மாடியில் இருந்து அலங்கார அம்மனாக இறங்கி வந்தாள். வரும்போதே முதலில் என்னை பார்த்து முகம் சுளித்தாள். பிறகு மற்றவர்களையும் பார்த்து முகத்தில் கேள்விக்குறியை தாங்கினாள். வந்து ஊஞ்சலில் அமர்ந்தாள். என்னங்க ராமானுஜம், குடும்பத்தோட வந்திருக்கீங்க? பொண்ணுக்கு எதுவும் கல்யாணமா? பத்திரிக்கை வைக்க வந்தீங்களா? வெற்றிலை செல்லத்தை திறந்து எடுத்து மடியில் வைத்து துடைக்க துவங்கினாள். மாடியில் இருந்து பாண்டியனின் தலை எட்டி பார்த்து விட்டு உடனே மறைந்து கொண்டது. கல்யாண விஷயமா தான் வந்தோம். ஆனா கல்யாணம் என் தங்கைக்கு இல்ல என்றார் ராமானுஜம். பின்ன? இந்த பொண்ணு அகல்யாவுக்கு உங்களுக்கு அறிமுகம் உண்டு. என் தங்கை கல்யாணியோட தோழி, படிச்சுட்டு சென்னையில வேலையில இருக்கா. எங்க பொண்ணு மாதிரி தான் இவளும். அப்பா அம்மா இல்ல. எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்குது. சரி, அதுக்கு இங்கே வந்திருக்கீங்க. பணம் எதுவும் வேணுமா? இல்ல, உங்க சம்மதம் தான் வேணும். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னோட சம்மதம் எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்க போறது உங்க மூத்த பிள்ளை பாண்டியனாச்சே. என்னது? அதிர்ச்சியுடன் ராஜலட்சுமி எழுந்து கொண்ட வேகத்தில் ஊஞ்சல் கிரீச் கிரீச் என்று கோணலாக அசைந்தது. மிச்சத்தை நானே சொல்றேன் என்று நான் எழுந்து கொண்டேன். உங்க பையனும் நானும் பல தடவை சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். மனசு விட்டு ஒருத்தர் விரும்புறதா சொல்லி இருக்கோம். நிறுத்து. என்ன திமிர் இருந்தா இப்படி பேசுவ நீ? நாங்க யாரு? எங்க பரம்பரை என்ன? அந்தஸ்து என்ன? அவனுக்கு எங்க அண்ணன் பொண்ண நிச்சயம் பண்ணியிருக்கேன், தெரியுமா? நிச்சயம் தானே பண்ணியிருக்கீங்க. இங்க எங்க காதல் இப்போ கல்யாணம் செய்துகிட்டே ஆகணுங்கிற அவசிய நிலைமைக்கு வந்துடுச்சு. வாய மூடு. இருங்க, மிச்சத்தையும் கேட்டுக்கங்க. உங்க பையனும் நானும் சேர்ந்து தஞ்சாவூர் போயிருந்தோம். அப்போ எங்களுக்குள்ள உறவு ரொம்ப பலப்பட்டு போயிடுச்சு. உடச்சு சொல்லணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய தாம்பத்தியம் அவசரமா எங்களுக்கு நடந்துடுச்சு. ஏய், கழுத்து நரம்புகள் புடைக்க கத்தினாள் ராஜலட்சுமி. அமைதியா இருங்க, கூச்சல் வேணாம். மாடியில ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நிக்கிற உங்க பையனையே கூப்பிட்டு கேளுங்க. நான் சொல்றது உண்மைன்னு புரியும் என்றேன். பாண்டியா! ராஜலட்சுமி அம்மாள் கத்திய கத்தலுக்கு அது சற்று பழைய கட்டிடமாக இருந்திருந்தால் பொலபொலவென்று உதிர்ந்து தரைமட்டமாகி இருக்கும். பாண்டியன் முகமெல்லாம் வியர்த்து போய் மெதுவாக மாடியில் இருந்து இறங்கி கீழே வந்து அம்மாவிடமிருந்து மிக விலகி நின்று தலை குனிந்து கொண்டார். வலது கையின் சுண்டு விரல் நகத்தை கடிக்க துவங்கினார். டேய், இங்க பாரு, என்னை நிமிந்து பார்த்து பதில் சொல்லு. இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? நிமிராமல் ஓரக்கண்ணால் பார்த்து ஆமாம் என்று தலையை மட்டும் அசைத்தார். வாயை திறந்து சொல்லுடா படவா. ஆமா. என்ன ஆமா? அகல்யாவும் நானும் ஆசைப்படுறோம். அதுக்கு மேல என்னமோ சொல்றாளே? அதுவும் ஆமா, தப்பு பண்ணிட்டேன். வேகமாக நெருங்கி பலார் என்று அவரை அறைய அவர் அப்பா மாணிக்கம் எச்சில் விழுங்கி தன் கன்னத்தை பிடித்து கொண்டார். ராஜலட்சுமி அம்மாள் திரும்பி வந்து ஊஞ்சலில் பொத்தென்று அமர்ந்தாள். அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன காரியமெல்லாம் பண்ணியிருக்க நீ? நம்ம குடும்ப மானத்தையே கெடுத்துட்டியடா பாவி. நெற்றியில் கை வைத்து கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். சில நிமிடங்களுக்கு பிறகு நிமிர்ந்து என்னை பார்த்தாள்.
பிறகு ராமானுஜத்தை பார்த்தாள். சொன்னாள், அடுத்த வாரத்துல வர்ற முகூர்த்தத்தை விட்டா 1 மாசம் கழிச்சுதான் நல்ல முகூர்த்தம் வருதுன்னு ஜோசியர் சொன்னாரு. அதனால எங்க அண்ணன் பொண்ணுக்கும் இவனுக்கும் அடுத்த வாரம் நம்ம ஊர்ல என் வீட்டுல பந்தல் போட்டு அமர்க்கலமா கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன். எங்க அண்ணனுக்கும் தகவல் சொல்லி அவங்களும் பத்திரிக்கையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை பூதாகரமா வந்திருக்கு. எனக்கு இப்ப என்ன முடிவு செய்யறதுன்னு புரியல. அவகாசம் கொடுங்க, யோசிக்கணும். நாளைக்கு காலையில என் முடிவை சொல்றேன். இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கம்மா. அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அதே முகூர்த்தத்துல இந்த கல்யாணத்தை நடத்திடுங்க. அதான் நல்ல முடிவு, நியாயமான முடிவும் கூட. புரியுதுங்க, நாளைக்கு சொல்றேன். திடீர்னு குண்டு போட்ட மாதிரி ஒரு செய்தியை கேட்டதுல எனக்கு பரபரன்னு இருக்கு. ராமானுஜம் எழுந்து கொண்டார். சரிங்கம்மா, நீங்க நாளைக்கு சொல்லுங்க. நல்ல செய்தியா சொல்லுங்க. நான் சொன்னதுதான் முடிவு. அதுல எந்த மாற்றமும் செய்ய வழியே இல்லை. நாங்க வரோம் என்றார். அனைவரும் புறப்பட்டு வந்தோம் அமைதியாக. ராஜலட்சுமி அம்மா அப்படியே ஆடி போயிட்டாங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான் ஒரே வழி. நீ கவலையப்படாத என்றாள் என்னிடம் கல்யாணி. அத்தியாயம் 12. மறுநாள் காலையில் எழுந்து குளித்து கொண்டிருந்த போது வீதியில் தண்டோரா போட்டு ஒருவன் உறக்க கத்திக்கொண்டு சென்றது கேட்டது. காலையில 9 மணிக்கு ஊர் பஞ்சாயத்து கூடுது, எல்லாரும் கண்டிப்பா வரணும். உடை மாற்றிக்கொண்டு கல்யாணியை விசாரித்த போது என்ன விஷயமோ தெரியல என்றாள். சற்று நேரத்தில் 4-5 பேர் வீட்டு வாசலுக்கு வந்தார்கள். கல்யாணியின் அண்ணனிடம், ஐயா, உங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிற பொண்ணை பஞ்சாயத்துல கூட்டிகிட்டு வர சொன்னாங்க என்றான் ஒருவன். எனக்கு பக் என்றது. எதுக்கு? விசாரிக்கத்தான். ராஜலட்சுமி அம்மா அந்த பொண்ணு பேர்ல பிராது கொடுத்துருக்காங்க என்றவன், அழைச்சிக்கிட்டு வந்துடுறீங்களா என்றான். ஆலமரத்தின் நிழலில் சிமெண்ட் மெழுகி கட்டப்பட்டிருந்த பஞ்சாயத்து மேடையில் ஊர் முக்கியஸ்தர்கள் அமர்ந்திருந்தார்கள். சுற்றிலும் வட்டமாக பொதுமக்கள் நின்றிருந்தார்கள். ஒரு நாற்காலி போட்டு ராஜலட்சுமி அம்மாள் அமர்ந்திருக்க, அருகில் பாண்டியன் நின்றிருக்க, நேரெதிராக நானும் கல்யாணியின் குடும்பமும் நின்றிருந்தோம். பஞ்சாயத்து குழுவில் ஒருவராக பாண்டியனின் அப்பாவும் உட்கார்ந்திருக்க, அவர்களில் ஒருவர், அம்மா, உங்க பிராதி என்னன்னு பொதுவுல சொல்லுங்க என்றார். ராஜலட்சுமி அம்மாள் எழுந்து கொண்டு என்னை கை காட்டி, இவ இருக்காளே, யாருமில்லாத அனாத, இங்க ராமானுஜம் வீட்டுக்கு விருந்தாளியா வந்து தங்கி இருக்கா. என் புள்ள பாண்டியனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். கபடு சூது இல்லாம எல்லார்கிட்டையும் சிரிச்சு தமாசா பேசுவான். அதே மாதிரி இந்த பொண்ணை சந்திச்சப்பவும் பேசியிருக்கான். அதை வச்சு இவ ஒரு கணக்கு போட்டிருக்கா. எனக்கு ஊர்ல எவ்வளவு சொத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். என் பிள்ளைய வளைச்சு போட்டுடலாம்னு நினைச்சிருக்கா. நேத்து இவ இந்த ராமானுஜம் குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தா. உங்க புள்ள என் மேல ஆசைப்பட்டாரு, அவரை எனக்கு கட்டி வைக்கணும்னு கேட்டா. அதோட நிக்கல, ஒரு பொம்பளை சொல்ல துணியாத ஒரு பொய்யையும் சொன்னான். அதாவது என் புள்ள இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி கெடுத்துட்டானா. அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாகணும்னு சொன்னான். அடுத்த வாரம் அவனுக்கு கல்யாணம் நடக்க இருக்கு. இவ கலாட்டா பண்றதுக்காகவே இப்படி சொல்லியிருக்கா. இத பஞ்சாயத்துல விசாரிக்கணும். எனக்கு விறுவிறுவென்று நரம்புகளுக்குள் ஆத்திரம் கொப்பளித்தது. அகல்யா, என்னம்மா சொல்ற என்றார்கள் என்னை. ஐயா, நானும் இவங்க புள்ள பாண்டியனும் மனசார ஒருத்தர் விரும்புறதும் உண்மை. எங்களுக்குள்ள அத்துமீறி தப்பு நடந்து போச்சுங்கிறதும் உண்மை. இருமா, பாண்டியா, நீ சொல்லு, உண்மைதானா? பாண்டியன் கைகளை கட்டிக்கொண்டு தலையை குனிந்து நின்றார். எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டிருக்க மிக மெதுவாக சொன்னார், இல்லங்க, அம்மா சொன்ன மாதிரி நான் எந்த சில்மிஷமும் இல்லாம 2 தடவை சிரிச்சு பேசினேன், அவ்வளவுதான். அவ சொன்ன மாதிரி எந்த தப்பும் நடக்கல, பொய் சொல்றா. எனக்கு உச்சந்தலையில் இடி இறங்கியது. லேசான மயக்கம் ஏற்பட்டு காட்சி இடம் வலமாக ஆடியது. சரிந்து விழுந்து விடுவேனோ என்று இருந்தேன். அப்புறம் என்னம்மா, சம்பந்தப்பட்டவரே இல்லைன்னு சொல்றாரு. ஏதாவது சாட்சி இருக்காதுக்கு? சாட்சியா? எதற்கு சாட்சி வைத்துக் கொள்வார்கள்? பாண்டியன், நீங்களா? சொன்னது நீங்கள்தானா? அப்படியென்றால் என்னோடு பழகியது எல்லாமே பாசாங்கா, வேஷமா? அப்பாவியாய் நடித்தீர்களா? என் உடம்புதான் உங்கள் நோக்கமா? உங்களுக்கும் உங்கள் அம்மா புத்திதானா? பஞ்சாயத்து குழு தங்களுக்குள் விவாதித்து கொண்டதும் பிறகு தீர்ப்பு மாதிரி சொன்னதும் கிணற்றுக்குள்ளிருந்து பேசியது போல எனக்கு கேட்டது. ஊர் பெரிய மனுஷங்க வீட்டு புள்ள மேல வேணும்னே அபாண்டமா பழி போட்ட இந்த பொண்ணு நாளைக்குள்ள இந்த ஊரை விட்டு வெளியேறிடணும். அவளோட சேர்ந்து பழி சுமத்தின ராமானுஜம் பஞ்சாயத்துல 1001 அபராதம் கட்டணும்னு இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லுது. நான் கண்களில் கலங்கி நின்ற கண்ணீருடன் பாண்டியனை பார்க்க அவர் என்னை பார்க்காமல் திரும்பி நடக்கத் தொடங்கினார். கூட்டம் கலையத் தொடங்கியது. ராஜலட்சுமி அம்மாள் என் அருகில் வந்தாள். ஊர்க்குருவி ஊர்க்குருவியாதான் இருக்கணும், பறந்தாகணும்னு ஆசைப்படக்கூடாது, புரிஞ்சுதாமா என்று நடக்க சோலை அவளுக்கு குடை பிடித்து வந்தான். பாண்டியனே இந்த மாதிரி சொல்வான்னு நான் நினைக்கலையேம்மா. நான் ஆடி போயிட்டேன். அதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல.
என்றார் தளர்ந்து அமர்ந்த ராமானுஜம். இப்ப என்னடி செய்யறது என்று என் தோளை தொட்டாள் கல்யாணி. புரியல என்றேன். மாடு சரியா ஓடலன்னா சாட்டக்குச்சியால அடிச்சு திருத்தலாம். அச்சானியே கழண்டு விழுந்துட்டா வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு புரியல. நான் அவரை அவ்வளவு நம்பினேன். பணக்கார புத்திய காமிச்சிட்டான் என்றார் கல்யாணியின் அண்ணி. ஊர் பஞ்சாயத்தை மீறி இந்த ஊர்ல எதுவும் நடக்கிறதில்ல. அப்படி ஒரு கட்டுப்பாடு. நடந்த அசிங்கத்தை எப்படி நிரூபிக்கிறது என்றார் ராமானுஜம். வேணா என்றேன் உறுதியாக. என்னம்மா சொல்ற? நிரூபிக்கவும் வேணா, எனக்கு இந்த கல்யாணமும் வேணாம். கசந்து மோர் குடிக்க கூடாது. அத்தனை பேர் முன்னிலையில எப்ப நடந்தது எதுவும் உண்மை இல்லைன்னு வாய் கூசாம அவர் சொன்னாரோ அப்பவே சீ நீ ஒரு மனுஷனாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மனசு விட்டு போச்சு. இனிமே என்னால அவரோட வாழ்க்கை நடத்த முடியாது. நடந்த தப்புல என் பங்கும் இருக்கு. என் அவசரத்தனத்துக்கு தண்டனை வேணும். அந்த தண்டனையை நான் வாழ்க்கை முழுக்க அனுபவிச்சுதான் தீரணும் என்றேன் விம்மல் வெடிக்க. அறைக்குள் வந்து முதுகு குலுங்க அழத் தொடங்கினேன். 1 மணி நேரம் கழித்து நான் எழுந்தேன். கண்களை துடைத்து கொண்டேன். என் துணிகளை எல்லாம் எடுத்து மடிக்கத் தொடங்கினேன். கல்யாணி வந்து தடுத்தாள். என்ன இது? நாளைக்குள்ளதான் உன்னை ஊரை விட்டு போக சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள கடைசியா ஏதாச்சும் முயற்சி செய்யலாமான்னு யோசிப்பாங்கல்யா. நான் விரக்தியுடன் சிரித்தேன். வேணா கல்யாணி, எனக்கு பிடிக்கல. என்னால நீங்களும் சேர்ந்து அவமானப்பட வேணாம். நான் களங்கமில்லாதவன் இந்த ஊர் ஜனங்களுக்கு நிரூபிக்க என்னால முடியாது. அதனால நான் சாதிக்க போறதும் எதுவும் இல்ல. பாண்டியன் ஒரு துரோகின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை நினைச்சு பார்க்க கூட அருவருப்பா இருக்கு. நாளைக்கு வரைக்கும் அவகாசம் எதுக்கு? நான் போறேன், இப்பவே போறேன். கல்யாணி கண் கலங்கினாள். நான் பெட்டியுடன் புறப்பட்ட போது, வேணாமா இரு, நான் பாண்டியனை ஒரு தடவை சந்திச்சு பேசிட்டு வந்துடுறேன் என்றார் கல்யாணியின் அண்ணன். வேணாங்க, தயவு செஞ்சு வேணாம், விட்டுருங்க. யாருக்கும் தொல்லை இல்லாம நான் போயிடுறேன். மறுபடி அவர் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. சோழபுரத்தின் சிறிய பஸ் ஸ்டாண்டு வந்து தஞ்சாவூருக்கு பஸ் ஏறி புறப்பட்டேன் நான் தளர்ந்த மனதுடன். அத்தியாயம் 13. தஞ்சாவூர் திருவள்ளுவர் பஸ் நிலையம். நான் சென்னை பஸ்ஸிற்காக காத்திருந்தேன். இன்னும் 1 மணி நேரம் கழித்து வரும் என்று சொன்னார்கள். நான் அமைதியாக ஒரு சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து சுவரில் தலை சாய்த்து என் வாழ்வின் ஆரம்பகால சோகங்களில் இருந்து வரிசையாக நினைத்து பார்த்து கொண்டிருந்தேன். விவரம் தெரியாத வயதிலேயே அம்மா சென்றுவிட, விவரம் தெரிய ஆரம்பித்த சமயத்தில் அப்பாவும் சென்றுவிட, சித்தப்பாக்கள் என்னை தங்களுக்குள் பந்தாட, அம்மா அம்மா என்று எனக்கு முன்னால் அவன் மூச்சிரைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். நல்லவேளை உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் என்றான். யாரப்பா நீ? என்ன சொல்ற என்றேன். பிறகுதான் அவனை அடையாளம் புரிந்தது. அவனை நான் ராஜலட்சுமி அம்மாள் வீட்டில் பார்த்திருக்கிறேன். வேலைக்காரர்களில் ஒருவன். பேசியதில்லை. அம்மா என்ன தெரியலையா? நான் சோழபுரத்துல வர்றேன். பெரிய வீட்டுல வேலை பார்க்கறேன். என் பேரு ராசு. நடந்த சமாச்சாரம் எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க பஸ் ஏறி புறப்பட்டதை பார்த்துட்டு ஓடி போய் பாண்டி ஐயா கிட்ட சொன்னேன். அவர் ஒரு கடுதாசி எழுதி கொடுக்க சொன்னாரு. அடுத்த பஸ்ஸை பிடிச்சு வந்தேன். ரயில்வே ஸ்டேஷன்ல தேடி பார்த்துட்டு இங்கே வந்தேன். இந்தாங்கம்மா. ஒட்டின ஒரு கவரை அவன் கொடுத்தான். பாண்டியன் எனக்கு எழுத இனிமேல் என்ன இருக்கிறது? வாங்கி பிரித்து உள்ளிருந்த காகிதத்தை எடுத்து படித்தேன். என் அன்புள்ள அகல்யா, நீ என் மேல் மிக கோபமாயிருப்பாய் என்பது எனக்கு தெரியும். பஞ்சாயத்தில் வேறு வழியில்லாமல் நான் அப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதாயிற்று. அப்படி சொல்லவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அம்மா மிரட்டினார்கள். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. என்னை கிட்டத்தட்ட சிறை வைத்திருக்கிறார் என் அம்மா. ஆனால் அகல்யா, எனக்குள் நீதான் மனைவி என்பது இறைவன் எழுதி வைத்தது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதை உன்னிடம் நேரில் தெரிவிக்க வழியின்றி தவிக்கிறேன். தயவு செய்து ஊரை விட்டு போய்விடாதே அகல்யா. நான் உன்மேல் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறேன் என்பது ஆண்டவனுக்குத்தான் தெரியும். உனக்கு நான் துரோகம் செய்யவே மாட்டேன். இந்த கடிதம் கொண்டு வரும் ராசு எனது நம்பிக்கைக்குரியவன். வருகிற 25ஆம் தேதி கல்யாணம். 24ஆம் தேதி இரவு நான் ராசுவின் உதவியோடு இந்த வீட்டை விட்டு ரகசியமாக வெளியேற திட்டமிட்டுள்ளேன். தஞ்சாவூரில் எனக்கு கார் கொடுத்து உதவிய நண்பன் பெயர் வைத்தியநாதன். அவன் வீட்டு விலாசம் இத்துடன் எழுதியுள்ளேன். நீ அங்கே செல்லவும். நான் வைத்தியநாதன் வீட்டிற்கு அம்மாவிற்கு தெரியாமல் போன் செய்து பேசிவிட்டேன். அவன் ஊரில் இல்லை. வட இந்தியாவுக்கு சுற்றுலா சென்றுள்ளான். அவன் மனைவி ராதிகாவிடம் பேசினேன். அவர்களுக்கும் நம் காதல் விவகாரம் தெரியும். ஆகவே நீ சென்று அந்த வீட்டில் தங்கிக்கொள். இன்றிரவு நான் போனில் உன்னிடம் பேசுகிறேன். அவசரப்பட்டு என்னை தண்டித்து விடாதே அகல்யா. மற்றவை தொலைபேசியில். உன் அன்புள்ள பாண்டியன். படித்து முடித்ததும் கண்களை நீர்த்திரை மறைத்தது. அவசரப்பட்டு நான் தான் அவரை சந்தேகப்பட்டு விட்டேன். எத்தனை கொடுமைக்காரியாய் இருந்தாலும் பெற்று வளர்த்த தாய் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டும் போது வேறு வழியின்றி அவர் சொல்வதற்கு கட்டுப்படத்தான் நேரிடும்.
பாண்டியன் துரோகி அல்ல. எவ்வளவு நல்ல உள்ளம்! இந்த ராசு மட்டும் என்னை சந்திக்கவில்லை என்றால் என் வாழ்நாள் முழுவதும் பாண்டியன் மேல் மோசமான அபிப்பிராயத்தில்தான் இருப்பேன். சரிப்பா, ரொம்ப நன்றி, நீ போ என்றேன். உங்களை வைத்தியசார் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம்தான் என்னை ஊர் திரும்ப சொன்னாருங்க. சரி நட என்று அவனோடு நடக்கத் தொடங்கினேன். சொன்னபடி அருளானந்தா நகரில் இருந்த வைத்தியநாதனின் வீட்டு வாசலில் என்னை விட்ட பிறகுதான் ராசு புறப்பட்டான். அந்த ராதிகா இளவயதில்தான் இருந்தாள். சிரித்த முகம், மிக அன்போடு வரவேற்றாள். வாமா, உனக்கு இங்க எந்த தயக்கமும் வேணாம். பாண்டியன் போன்ல எல்லாம் தெளிவா சொன்னாரு. பொறுமையாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ராத்திரி போன்ல உன் கூட பேசுறேன்னு சொன்னாரு. நான் எதிர்பார்த்தபடியே இரவு 11 மணிக்கு மேல் பாண்டியனிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. என்னை பேச சொல்லிவிட்டு நாகரிகமாக தன் அறைக்குள் சென்று விட்டாள் ராதிகா. மிகவும் குரலை தாழ்த்தி ரகசியமாக பேசினார் பாண்டியன். ராசு வந்து சொன்னப்புறம்தான் நிம்மதி. அவன் உன்னை கண்டுபிடிச்சு கடுதாசிய கொடுத்துருப்பானா மாட்டானான்னு எனக்கு இங்க இதயம் படக்கு படக்குன்னு அடிச்சுக்கிச்சு. என் மேல இன்னும் கோபமாகலையா? இல்ல, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்றேன். என்னதான் எங்க அம்மா மிரட்டினாங்கன்னு நான் பஞ்சாயத்துல அப்படி சொன்னாலும் அத்தனை பேர் முன்னால உன்னை நான் அவமானப்படுத்திட்டதை நினைச்சு மனசுல ரொம்ப நொடிஞ்சு போனேன் அகல்யா. பரவாயில்ல விடுங்க, மற்றவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க ஒருத்தர் என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்களே அப்படி சொன்னதும் துடிச்சு போயிட்டேன். மன்னிச்சுடு அகல்யா, எனக்கு வேற வழி இல்லை. புரியுது, இனி நடக்க வேண்டியதை பேசுங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் வீடு பரபரப்பா இருக்கும். நான் உன்னை மறந்துட்டதாகவும் விஜயாவை கல்யாணம் பண்ணிக்க பரிபூர்ண சம்மதம்னும் அம்மா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அம்மா என்ன முழுசா நம்பின மாதிரி தெரியல. இன்னும் தத்ரூபமா நடிக்க போறேன். கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி ரகசியமா புறப்பட்டு ராசுவோட குதிரை வண்டியிலேயே தஞ்சாவூர் வந்துடுறேன். 12 மணிக்கு சென்னைக்கு ஒரு ரயில் இருக்கு. அந்த ரயில்ல பிடிக்கிற தோதுல நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். நீயும் வந்துரு. 2 பேரும் சேர்ந்து புறப்பட்டு சென்னைக்கு போயிடலாம். அங்க போய் முதல் காரியமா கல்யாணம் செஞ்சுக்கலாம். மற்ற விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன? கேட்க நல்லாதான் இருக்கு. செயல்படுத்தி காமிக்கிறேன். ராதிகா அக்கா கிட்ட கூச்சம் இல்லாம எது வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம். 24ஆம் தேதி ஒரு தடவை போன் செய்யறேன். நடுவுல முடிஞ்சாலும் இதே மாதிரி ராத்திரி நேரம் பேசுறேன். வச்சிடட்டுமா? என் மேல கோபம் இல்லையே? இல்ல என்றேன் முகம் மலர்ச்சியுடன். அத்தியாயம் 14. 5 நாட்கள் ராதிகா வீட்டில் பொழுது போனதே தெரியவில்லை. நடுவில் ஒரு நாள் பாண்டியன் இரவில் தொலைபேசியில் பேசினார். திக்கென்று எதிர்பார்த்திருந்த 24ஆம் தேதியும் வந்தது. நான் இரவு 12 மணி ரயிலுக்கு 2 பர்த் டிக்கெட்டுகள் வாங்கி தயாராய் வைத்திருந்தேன். காலையிலும் ஒரு முறை போன் வந்தது. பேசிக்கிட்ட மாதிரியே ராத்திரி 12 மணி ரயில பிடிச்சிடலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேரா வந்துடுறேன். அங்க சந்திக்கலாம் என்றார். சரிங்க என்றேன். இரவு 11 மணிக்கு நான் என் பெட்டியுடன் புறப்பட்டேன். தானும் ரயில் நிலையத்துக்கு வந்து வழி அனுப்பி வைப்பதாக சொன்ன ராதிகாவை வீட்டில் யாருமே இல்லாததால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்களின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு நான் மட்டும் ரயில் நிலையம் வந்து சேர்ந்தேன். திட்டமிட்டபடி ரகசியமாக பாண்டியன் புறப்பட்டு இருக்க வேண்டுமே, உரிய நேரத்திற்குள் இங்கே வந்து சேர வேண்டுமே என்று எனக்குள் படபடப்பாக இருந்தது. நேரமாக ஆக அது அதிகரித்தது. 12 மணிக்கு இன்னும் 1/4 மணி நேரம்தான் இருந்தது. இன்னும் பாண்டியனை காணவில்லை. ரயில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேரும் என்று அறிவிப்பு சொல்லிக் கொண்டிருக்க நான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து நிலையத்தின் வாசலையே எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருந்தேன். மேலும் 10 நிமிடங்கள் கழிந்தது. குறிப்பிட்ட ரயில் வந்து பிளாட்பாரத்தில் நின்று பரபரப்பாக இறங்கினார்கள், ஏறினார்கள். இதோ இன்னும் 5 நிமிடத்தில் ரயில் புறப்பட போகிறது. ரயிலில் பதிவு செய்துள்ள எண்ணை தொலைபேசியில் சொல்லியிருந்தேன் என்பதால் குறிப்பிட்ட அந்த பெட்டி முன்பாக நின்று கொண்டு அவரை எதிர்பார்த்து நகம் கடித்தேன். திடீரென்று கூட்டத்தின் நடுவில் தூரத்தில் சோலை வந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். சோலை, ராஜலட்சுமி அம்மாளின் வலது கை. இவன் எங்கே இங்கே வந்தான் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் போதே கூட்டத்தினரை விலக்கிக் கொண்டு அவன் என்னை நோக்கி வேகமாக வந்தான். எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அவன் என் அருகில் வந்தபோது ரயில் நகரத் தொடங்க நான் கடைசி நம்பிக்கையுடன் பாண்டியனை தேட, பாண்டி தம்பி வரமாட்டாருமா என்றான் சோலை என் அருகில் வந்து நின்று. நான் என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் நின்று கொண்டிருக்க, இதோ பாருமா, பாண்டி தம்பி வீட்டில இருந்து ரகசியமா புறப்பட்டப்போ அம்மா பார்த்து பிடிச்சிட்டாங்க. ரூமுக்குள்ள வச்சு அடிச்சாங்க. நீங்களும் அவரும் இங்கிருந்து ரயில் ஏறி போற விஷயத்த அவர் சொல்லிட்டாரு. அம்மா என்னை கூப்பிட்டு ஒரு உத்தரவு சொன்னாங்க. என்ன உத்தரவு தெரியுமா? நான் மௌனமாக இருந்தேன். உன்னை கொலை செஞ்சு ரகசியமா புதைச்சிட்டு வர சொன்னாங்க. நான் அதிர்ந்தேன். திகில் என் முகத்தில் படிந்தது. பயப்படாதம்மா, நான் ஒரு ரவுடி தான். அம்மா கிட்ட சின்ன வயசுல இருந்து வேலை பார்க்கறேன். அடிடான்னு சொன்னா காரணம் கேட்காம சொன்ன ஆளை அடிச்சுட்டு வருவேன். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைய கொலை செய்யறதுக்கு எனக்கு மனசு வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற ஏதாவது ரயில் வரும்.
அதுல நீ தப்பிச்சு போயிடு. நான் ஊருக்கு போய் அம்மா கிட்ட உன்னை கொலை செஞ்சு ரகசியமா புதைச்சிட்டேன்னு சொல்லிடுறேன். மறுபடி சோழபுரம் பக்கம் தலை காட்டாத. பாண்டி தம்பிய மறந்துடு. நடக்காத விஷயம். அவரை வற்புறுத்தி மனசை மாத்திடுவாங்க. விடிஞ்சா அவர் மாமன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறது நிச்சயம். அதனால உன் உசுரை மட்டுமாவது காப்பாத்திக்கோ. அம்மா சொல்லி புறப்பட்ட வேகத்துல உன்னை தீர்த்துடுறதுன்னு தான் இருந்தேன். ஆனா மனசு கேட்கல. தப்பிச்சு போயிடுமா, வரேன். சோலை சொல்லிவிட்டு வேகமாக சென்றதும் நான் தோய்ந்து போய் அப்படியே அமர்ந்து விட்டேன். வியர்வை அடங்கி படபடப்பு அடங்க 10 நிமிடங்கள் ஆனது. ரயில் நிலையத்தில் என்னை தவிர வெகு சிலரே இருந்தார்கள். கொலையே செய்ய சொல்லும் அளவிற்கு ராஜலட்சுமி அவ்வளவு பெரிய அரக்கியா என்கிற அதிர்ச்சி ஒரு பக்கம். புறப்பட்ட பாண்டியன் மாட்டிக்கொண்டதால் இங்கே வரப்போவதில்லை என்கிற ஏமாற்றம் ஒரு புறம். விடிந்தால் 5 மணி முகூர்த்தத்தில் தன் விருப்பத்திற்கு மாறாக, ஆனால் வேறு வழியில்லாமல் பாண்டியன் விஜயாவுக்கு தாலி கட்டப் போகிறார் என்கிற தகவல் தந்த தளர்ச்சி ஒரு புறம். இதில் சோலை தந்த உயிர் பிச்சை. என் உணர்வுகள் பந்தாடப்பட்டு கொண்டிருந்தன. குழம்பி தவித்து இறுதியில் உறுதியான ஒரு முடிவுக்கு நான் வர நிறைய நிமிடங்கள் பிடித்தன. பஞ்சாயத்தில் நான் வாயடைத்து போனதற்கு காரணம், நான் பெரிதும் நம்பிக்கொண்டிருந்த என் பாண்டியனே என்னை அவமானப்படுத்தியது. ஆனால் அவரின் உண்மையான மனது என்ன என்பது இப்போது எனக்கு தெரியும். நேராய் கல்யாண மண்டபத்தில் போய் நின்றால் என்ன? பஞ்சாயத்து முன்பு ஊமையாய் நின்ற பாண்டியன் இங்கும் ஊமையாக நிச்சயம் இருக்க மாட்டார். நிச்சயமாக மணமேடையை விட்டு எழுந்து வருவார். திருமணத்திற்கு வந்திருக்கும் பெரியவர்களே நியாயம் சொல்லட்டும். நான் மணி பார்த்த போது 2 மணி. காலையில் 5 மணிக்கு முகூர்த்தம். தஞ்சாவூரில் இருந்து சோழபுரம் 45 கிலோமீட்டர். பஸ்ஸில் 1 மணி நேர பயணம். ஆனால் இந்த நேரத்தில் பஸ் இருக்காது. டாக்ஸி என்றால் 3/4 மணி நேரத்தில் போகலாம். இப்போது புறப்பட்டால் 3 மணிக்குள் சென்று சேர்ந்து விடலாம். ஆனால் அவ்வளவு சீக்கிரம் போய் நிற்கக்கூடாது. பந்தலில் கூட்டம் சேர்ந்திருக்காது. ராஜலட்சுமி வேறு சதி ஏதாவது செய்ய வாய்ப்பளித்தது போல் ஆகிவிடும். 3:45க்கு டாக்ஸியில் புறப்பட்டால் 4:30 அல்லது 4:45க்கு போய்விடலாம். அதுதான் நான் அங்கே இருக்க வேண்டிய சரியான நேரம். நான் ரயில் நிலையத்தில் குறுக்கே நடந்து சிந்தித்து நேரத்தை கடத்தினேன். 3:45க்கு ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்து ஒரு டாக்ஸியை அமர்த்தி கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டேன். டாக்ஸி புறப்பட்டது. சோழபுரத்தை நோக்கி விரைந்தது. கல்யாண மேடைக்கு முன்பாக யாரிடம் எப்படி நறுக்கு தெரித்தாற் போல பேச வேண்டும், இதை எப்படி சாதிக்க வேண்டும் என்று மனதில் ஒத்திகை பார்த்து கொள்ளத் தொடங்கினேன். சோழபுரத்திற்கு இன்னும் 9 கிலோமீட்டர் இருந்தபோது திடீரென்று டாக்ஸி வேகம் குறைந்து ஊர்ந்து நின்று போனது. என்னங்காச்சு என்றேன் பதறி. பாக்கறேன். அவன் இறங்கி பேனர் திறந்து ஆராய முற்பட நேரம் பார்த்த எனக்கு பகீர் என்றது. மணி 4:35. இன்னும் 25 நிமிடங்களே இருந்தன. என்னப்பா என்றேன். ஃபேன் பெல்ட் அறுந்து போச்சு. வேற இல்ல. பக்கத்துல எங்கேயும் அது கிடைக்கிற மாதிரி பெரிய ஊர் இல்ல. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? நான் என்னம்மா செய்வேன்? பாப்போம். வழியில போற வேற ஏதாவது கார்களை நிறுத்தி அவங்க கிட்ட அதிகப்படியான பெல்ட் இருக்குதான்னு கேட்கலாம். 5 நிமிடங்களுக்கு பிறகு ஒரே ஒரு கார் மட்டும்தான் வந்தது. நிறுத்தி விசாரிக்க அந்த ஆசாமி உதட்டை பிதுக்கிவிட்டு சென்று விட்டான். என்னால் பதட்டம் தாங்க முடியவில்லை. நான் சோழபுரத்துக்கு நடந்தே போய்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதாச்சும் கிடைச்சு போட்டு எடுத்துக்கிட்டு வாங்க என்று விட்டு வேகமாக நடக்கத் தொடங்கினேன். இருள், சில்லென்ற காற்று. தனியாக நடப்பது என்பதே பயமாக கூட இருந்தது. அதை மீறி சென்றாக வேண்டிய துடிப்பு என்னை இயக்கியது. கொஞ்ச நேரத்தில் நேரம் பார்த்து மேலும் பதறி ஓடத் தொடங்கினேன். 3 கிலோமீட்டருக்கு மேல் மூச்சு வாங்க ஓடிய பிறகு பின்னால் விற்றென்று வந்து டாக்ஸியை நிறுத்தினான் டிரைவர். ஒருத்தர் நிறுத்தி கொடுத்தாரு, ஏறுங்கம்மா என்றார். முகூர்த்த நேரத்திற்குள் போக முடியாது என்று தளர்ந்து போயிருந்த எனது நம்பிக்கை மீண்டும் துளிர்த்து கொள்ள ஏறிக்கொண்டேன். எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போங்க. மணி 5ஐ தொட்டிருந்தது. 5 மணி என்றால் சரியாக 5 மணிக்கா தாலி கட்டி விடுவார்கள் என்று என்னையே நான் சமாதானம் செய்து கொள்ளத் தொடங்கினேன். சோழபுரம் ஊருக்குள் கார் நுழைந்து ராஜலட்சுமி அம்மாள் வீட்டு முன்பாக போடப்பட்டிருந்த பிரம்மாண்டமான கல்யாண பந்தலின் வாசலுக்கு முன்பாக நின்றபோது 5 நிமிடங்கள் ஆகியிருந்தன. காரின் சக்கரங்கள் நின்றபோதுதான் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று யாரோ கத்தும் குரலும் தொடர்ந்து நாதஸ்வரம் மேளத்தின் உச்ச கெட்டிமேளமும் கேட்டது. வாசலில் வரவேற்க யாருமே இல்லை. எல்லோரும் எழுந்து நின்று அட்சதைகளை தூவிக்கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. திடும் என்று என் இதயம் ஒரு முறை இயக்கம் நிறுத்தி தொடர்ந்தது. கண்களில் இருந்து மௌனமாக கண்ணீர் வழிந்தது. என் அவசரத்திற்கு அர்த்தமில்லாமல் எல்லாம் முடிந்துவிட்டது. என்னம்மா, இறங்கலையா என்றார் டிரைவர். இல்லை என்றேன் காருக்குள்ளிருந்த நான். மஞ்சள் துணிப்பைகளுடன் என்னை கடந்து சென்ற 2 பேர்
பொண்ணும் மாப்பிளையும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்குப்பா என்று பேசிக்கொண்டு நடந்தார்கள். நின்று அட்சதை போட்டவர்கள் தங்கள் நாற்காலிகளில் அமர்ந்ததும் இங்கிருந்து மணமேடையை தூரத்தில் பார்க்க முடிந்தது. விஜயாவும் பாண்டியனும் மணவரையை சுற்றி வலம் வர துவங்கி இருக்க, டிரைவர், என்னை மறுபடி தஞ்சாவூர்லே கொண்டு போய் விட்டுடுங்க என்ற எண்ணை டிரைவர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். அத்தியாயம் 15. பொறுமையாக எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பவானியின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்ட துவங்கியது. கட்டிலில் அமர்ந்திருந்த அகல்யா தன் கண்களை சேலை தலைப்பில் துடைத்து கொண்டாள். பவானி, விதி எனக்கு எதிராக விளையாடியே தீருவேன்னு வைராக்கியமா இருக்கிறப்ப நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிருந்தா கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன். பாண்டியனும் என்ன பார்த்ததும் கொஞ்சம் தைரியத்தோட பேசியிருப்பாரு. நாங்க சேர்ந்திருப்போம். இன்னொரு பொண்ணோட கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் அவளோட புருஷனை நான் பங்கு போட்டுக்குவேன்னு உரிமை கொண்டாட எனக்கு பிடிக்கல. அதனால அமைதியா சென்னைக்கு திரும்பி வந்துட்டேன். எல்லாத்தையும் மறந்துடணும்னு உதறிடணும்னு நினைச்சேன். அது எப்படி முடியும்? செயல்னு ஒன்று இருந்தா விளைவுன்னு ஒன்று இருக்கே. நான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சுது. நான் செஞ்ச தப்புக்காக என் வயித்துல வளர்ற சிசுவை கலைச்சு அதுக்கு தண்டனை தர நான் பிரியப்படல. அதனால துணிச்சலா கோபியை பெத்துக்கிட்டேன். சொல்லு பவானி, இதையெல்லாம் நான் கோபிக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? அப்பா உயிரோட சோழபுரத்துல இருக்காரு. ஆனா அவனால உரிமை கொண்டாட முடியாது. அவன் நிலைமைய பாத்தியா? அகல்யா எழுந்து பானையிலிருந்து தண்ணீர் சரித்து குடித்தாள். அப்பா இல்லாத குறை தெரியாம கோபியை வளர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா முடியல பவானி. சட்டை கேட்குறான், விளையாட்டு சாமான் கேட்குறான். அவன் கேட்குற எல்லாத்தையும் வாங்கி தர ஆசைதான். நிதி வசதி வேணுமே. தினம் டைப் அடிச்சு கிடைக்கிற வருமானத்துல சிரமமா இருக்கு. அவன் நண்பர்களோட அப்பாக்கள் வாங்கி தந்ததா சொல்லி எதையாச்சும் காமிக்கிறப்போ இவன் வந்து அப்பா இருந்தா எனக்கு எல்லாம் வாங்கி தருவாருல்ல, நீ மோசம்னு சொல்றப்போ நான் உடஞ்சு போயிடுறேன் பவானி. நீ வேற நல்ல வேலைக்கு மனு போட்டுக்கிட்டு தானே இருக்க? ஆமா, நாளை கூட ஒரு தனியார் நிறுவனத்துல வேலைக்கான நேர்முக தேர்வு இருக்கு. எனக்கு 1500 ரூபாய் சம்பளம். இந்த வேலை எனக்கு கிடைச்சிட்டா ரொம்ப தெம்பா இருக்கும். இந்த ஒரு விஷயத்திலேயாவது இறக்கம் காட்டுன்னு சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கே என்றாள் அகல்யா. நானும் வேண்டிக்கிறேன். நிச்சயமா உனக்கு இந்த வேலை கிடைக்கட்டும் அகல்யா. மனசு பாரமா இருக்கும். வா, கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம் என்றாள் பவானி. அகல்யா வீட்டை பூட்டிக் கொண்டு அவளுடன் கோவிலுக்கு புறப்பட்டு நடக்கத் தொடங்கினாள். மறுநாள் அகல்யா இருப்பதிலேயே நல்ல சேலையாக தேர்வு செய்து கட்டிக்கொண்டு முகத்தில் லேசாக ஒப்பனை செய்து கொண்டாள். தனது கல்வி மற்றும் இதர தகுதிகளின் சான்றிதழ்கள் அடங்கிய கவரை 2ஆக மடக்கி தன் கைப்பைக்குள் வைத்தாள். நினைவாக தன்னை நேர்முக தேர்வுக்கு அழைத்திருந்த நிறுவனத்தின் அழைப்பு கடிதத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டி புறப்பட்டாள். வழியில் இருந்த பிள்ளையார் கோவிலில் நின்று கண்மூடி வணங்கிவிட்டு பஸ் நிறுத்தத்திற்கு வந்தாள். கிண்டியில் இருந்தது அந்த நிறுவனத்தின் அலுவலகம். பஸ் பிடித்து வந்து சேர்ந்த அகல்யா அந்த பெரிய கட்டிடத்தின் 2வது மாடியில் இருந்த நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு வந்தபோது திகைப்பாய் இருந்தது. ஆண்களும் பெண்களுமாக 40 பேர்களுக்கு மேல் நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தார்கள். பலர் நின்று கொண்டு சன்னமாக தங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்க, பலர் அமைதியாக நாற்காலிகளில் அமர்ந்திருந்தார்கள். வேலை வாய்ப்போ ஒன்றே ஒன்றுதான். இதில் இவ்வளவு போட்டியா? அகல்யாவுக்குள் நம்பிக்கை கரையத் தொடங்கியது. கண்ணாடி சுவருக்கு அந்த பக்கம் மௌனமாக 30 பேர்களுக்கு மேல் தனித்தனி மேஜைகள் போட்டு அமர்ந்து சுறுசுறுப்பாக வேலை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. பியூன் வெளியே வந்து தமிழரசன் என்று அழைத்தான். கையில் இருந்த பெயர்களின் பட்டியலை பார்த்து, தமிழரசன் சட்டையின் பித்தான்கள் எல்லாம் சரியாக போட்டிருக்கிறோமா என்று பார்த்து கொண்டு சிறிய சீப்பு எடுத்து அவசரமாக தலையை வாரிக்கொண்டு கதவை தள்ளிக்கொண்டு நேர்முக தேர்வு நடக்கும் அறைக்குள் நுழைந்தான். அகல்யா அந்த பியூனிடம் வந்து, என் பேர் அகல்யா, பட்டியல் வரிசையில எத்தனையாவதா என் பேர் இருக்குன்னு பாருங்களேன். என்னை கூப்பிட எவ்வளவு நேரமாகும்னு தெரியத்தான் கேட்கிறேன் என்றாள். எரிந்து விழப்போகிறான் என்கிற அவளின் எதிர்பார்ப்பை பொய்யாக்கிய நெற்றியில் குங்குமம் வைத்திருந்த அந்த பியூன், இருமா பார்த்தலாம் என்று பொறுமையாக பார்த்து, உன் பேர் 17ஆவதா வருதுமா. உள்ள போனது 4வது ஆளு. இன்னும் 13 பேரு. ஒரு ஆளுக்கு 5 நிமிஷத்துக்கு மேல செல்ல மாட்டாங்க. எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் உன்னை கூப்பிட. சாப்பிடலன்னா போய் சாப்பிட்டுட்டு வந்துடு என்றான். அகல்யா நன்றி சொல்லி தனது நாற்காலியில் அமர்ந்து கொஞ்ச நேரம் அமைதியாய் சிந்தித்தாள். பிறகு கைப்பையில் இருந்து பொது அறிவு புத்தகம் எடுத்து புரட்டினாள். 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே அவள் பெயர் அழைக்கப்பட்டாலும் படலாம் என்பதால் வெளியே செல்ல விரும்பவில்லை. இவளிடம் தனது கைப்பையை ஒப்படைத்துவிட்டு உள்ளே நேர்முக தேர்வுக்கு சென்று திரும்பின ஆனந்தி என்கிற பெண்ணிடம் கேட்டாள். உள்ள எத்தனை பேர் இருக்காங்க என்று. 2 பேர்தான். ஒருத்தர் மேனேஜரா, இன்னொருத்தர் பொம்பளை. இந்த நிறுவனத்தோட முதலாளியாம். சுலபமான கேள்விகள் தான் கேட்டாங்க. அடுத்து 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 பலர் சென்று வர, அகல்யா
என்று பியூன் அழைத்ததும் தனது மார்பு சேலையை சரி செய்து கொண்டு நடந்தாள் அகல்யா. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தபோது அவளை அதிர்ச்சி தாக்கியது. முதலாளி பெண்ணாக வசதியான இடத்தில் அமர்ந்திருந்த பெண் விஜயா, பாண்டியனின் மனைவி. இவள் எங்கே சோழபுரத்தில் இருந்து இங்கே வந்தாள்? அப்படியானால் பாண்டியனும் இப்போது சென்னையில்தான் இருக்கிறாரா? உட்காருங்க என்றார் கண்ணாடி அணிந்த மேனேஜர். நான் நாற்காலியில் அமர்ந்தேன். சான்றிதழ்களை கொடுங்க, கை நீட்டி கேட்டாள் விஜயா. எடுத்து கொடுத்த அகல்யாவின் மனது படபடவென்று காரணமின்றி அடித்து கொண்டது. அவற்றை சரிபார்த்த பிறகு விஜயா சில கேள்விகளை கேட்க அவற்றுக்கு அகல்யாவின் வாய் அனிச்சையாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் மனம் அங்கே இல்லை. நீங்க போகலாம் என்றதும் பொம்மை போல எழுந்து புன்னகைத்து வணக்கம் வைத்துவிட்டு வெளியே வந்த அகல்யா அந்த பியூனிடம் வந்தாள். உங்க முதலாளி அம்மா பேரு விஜயா தானே? ஆமா. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? ஜோரா. தஞ்சாவூருக்கு பக்கத்துல சோழபுரம்னு ஒரு கிராமம். அங்க இருக்கிற தன்னோட அத்தை பையனையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அங்க குடுத்தனமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போன வருஷம் அவங்க அப்பா இங்க இறந்து போயிட்டாரு. ஒரே வாரிசு எங்க முதலாளி அம்மா. படிச்சவங்க வேற. இங்க இந்த நிறுவனத்தை பொறுப்பா வேற நடத்த ஆள் இல்லாதால இவங்களும் இவங்க கணவரும் சோழபுரத்துல இருந்து சென்னைக்கு வந்து தங்கிட்டாங்க. அப்பாவை விட இன்னும் சாமர்த்தியமா அலுவலகத்தை நடத்துறாங்க. வீடு எங்கே இருக்கு? ஆர்வத்தை அடக்க முடியாமல் கேட்டு விட்டாள். மேற்கு மாம்பழத்துல இருக்கு. வீடுன்னு சொல்லக்கூடாதுமா, பங்களா. ஆமா, எதுக்கு விபரமா விசாரிக்கிறீங்க? இல்ல, சும்மாதான் கேட்டேன் என்றவள் அந்த அலுவலகத்தை விட்டு புறப்பட்டாள். ஒரு வருடமாக பாண்டியன் சென்னையில்தான் இருக்கிறார் என்பது தெரிந்ததும் ஒரு புறம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. பாண்டியனை பார்க்க வேண்டும் என்று ஒரு துடிப்பு எழுந்தாலும் அந்த சந்திப்பின் விளைவுகளை புத்தி யோசித்து பார்த்தது. பழைய நினைவுகள் கிளறிவிடப்படும். அவரின் அமைதியான இல்லறத்தில் விரிசல் ஏற்படலாம். கோபியின் மனதில் அனாவசியமாக ஆசைகள் வளரும். பவானியை சந்தித்து சொன்னபோது அவங்க அலுவலகம் போயிருக்கிற நேரமா பார்த்து ஒரு தடவை நீ கோபியை அழைச்சிக்கிட்டு மாம்பழத்துல இருக்கிற பாண்டியனோட வீட்டுக்கு போ அகல்யா. போய் கோபிக்கு இவர்தான் உன் அப்பான்னு காட்டிடு. அந்த பிஞ்சு மனசுக்கு தனக்கும் ஒரு அப்பா இருக்காருன்னு புரியட்டும். அவன் மனம் சந்தோஷப்படும் என்றாள் பவானி. இல்ல பவானி, எனக்கு சரியா படல. இதே ஊர்ல இருக்காருங்கிறதுக்காக அறிமுகப்படுத்துறது சரியா? எவ்வளவு குழப்பங்கள் வரும் தெரியுமா என்றாள் அகல்யா. 2 தினங்களில் அந்த நிறுவனத்தில் இருந்து அகல்யாவுக்கு வேலைக்கான உத்தரவுடன் கடிதம் வர அகல்யாவின் முன்பு அந்த குழப்பம் விஸ்வரூபம் எடுத்து நின்றது. இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு அகல்யா என்றாள் பவானி. நான் வேலைக்காக ரொம்ப வேண்டிக்கிட்டேன், எதிர்பார்த்தேன், வாஸ்தவம்தான். ஆனா அங்க விஜயாவை பார்த்துட்டு வந்ததும் இந்த வேலை வேணாம்னு நினைச்சேன். 40 பேர்ல என்ன தேர்வு செய்வாங்கங்கிற நம்பிக்கையும் இல்ல பவானி. இப்போ என்ன தேர்வு செய்து கடிதம் வந்திருக்கு. அகல்யா, சம்பளம் 2000, நல்ல உத்தியோகம். ஆனா அதுல இருக்கிற தர்ம சங்கடம் உனக்கு புரியலையே. என்ன தர்ம சங்கடம்? நிறுவனத்தை கவனிச்சுக்கிறது விஜயாதான். அவங்க தான் தினம் அலுவலகத்துக்கு வர்றவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உனக்கு தான் அவங்கள தெரியுமே ஒழிய அவங்களுக்கு ஒன்ன தெரியாது. அலுவலகத்துல 50-60 பேர் வேலை பார்க்கறாங்க. அதுல ஒருத்தியா உன்னை வெளிப்படுத்திக்காம வேலை பார்க்க முடியாதா? முடியும் பவானி. ஆனா எத்தனை நாளைக்கு? என்னைக்காவது ஒரு நாள் கோபியோட அப்பாவை நான் சந்திக்கிற சந்தர்ப்பம் அமைஞ்சா என்ன ஆகும்னு நினைக்கிற? தர்ம சங்கடம், எனக்கும் குழப்பம், அவருக்கும் அவஸ்தை. அதையெல்லாம் இத்தனை நாள் தவிர்த்தது போலவே இங்கேயும் தவிர்த்திடலாம்னு நினைக்கிறேன். அதுவும் அதிக நாள் சாத்தியமில்ல அகல்யா. கோபி இன்னைக்கு கேள்வி கேட்கறான், உன் பதிலுக்கு சமாதானமா இருந்துடுறான். நாளைக்கு இன்னும் வளர்ந்ததும் எதிர்கேள்வி கேட்பான். அவன் அப்பா யாரு, எங்க இருக்காருங்கிறத ஒரே அடியா மறைச்சிட முடியாது. நீ எனக்கு என்னவோ வந்த வேலையை ஏத்துக்கிறது சரின்னு படுது. எப்போவோ ஒரு நாள் உன் பாண்டியனை சந்திக்கிற சூழ்நிலை வந்தா வரட்டும். அப்போ உண்மைகளை பேசு. அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாதவில்ல நீ என்றாள் பவானி. அகல்யா யோசிக்கத் தொடங்கினாள். அத்தியாயம் 16. அகல்யா அந்த வேலையில் சேர்ந்தாள். ஒரே வாரத்தில் அந்த அலுவலகத்தின் நடவடிக்கைகள் யாவும் அத்துப்படியாயின. விஜயா அலுவலகத்திற்கு தினம் வருவதில்லை. வாரத்தில் 2 தினங்கள் மட்டுமே வருவாள். அவள் கணவன் வருவதே இல்லை, வீட்டோடு சரி என்றார்கள். பாண்டியனை சந்திக்கும் சந்தர்ப்பம் மிக குறைவு என்றாலும் அகல்யா வேறு வேலைகளுக்கு மனு போட்டு கொண்டுதான் இருந்தாள். 1 மாதம் கழிந்தது. பவானி உடல்நிலை சரியில்லாமல் அந்த தனியார் மருத்துவமனையில் இருப்பதை அறிந்து அவளை பார்ப்பதற்காக கோபியையும் அழைத்து கொண்டு மாலையில் சென்றாள். பவானியை பார்த்துவிட்டு புறப்படும் போது பக்கத்து தனி அறையின் வாசலில் விஜயா நிற்பதை பார்த்தாள். இவள் ஏன் ஆஸ்பத்திரிக்கு? கண்டு கொள்ளாமல் நழுவி விடலாம் என்று நகர அகல்யா விஜயாவே பார்த்துவிட்டு அழைத்து விட்டாள். அருகிலும் வந்தாள். எங்கே வந்த? என் தோழிக்கு உடம்பு சரியில்லை, பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் என்று சொல்லிவிட்டு நீங்க யார பார்க்க வந்தீங்க என்று மரியாதையாக கேட்க வேண்டி இருந்தது. நான் 3 நாளா இங்கேதான் இருக்கேன் அகல்யா. என் கணவருக்கு குடல் வாழ்வு அறுவை சிகிச்சை நடந்தது.
இன்னும் 3 நாள் கழிச்சு தான் அனுப்புவாங்க. உள்ளவா, அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பாண்டியனுக்கு அறுவை சிகிச்சை என்றது அதிர்ச்சியை தர உள்ளே அவள் அழைத்தது தர்ம சங்கடத்தை தந்தது. இல்ல, பரவாயில்ல என்றாள். ஏன், இதுல என்ன? இவன் உன் பையனா? கோபியை தூக்கி கொண்டாள் விஜயா. உன் பேர் என்னப்பா? கோபி. உங்க அப்பா பேர் என்ன? தெரியாது. விஜயா அகல்யாவை பார்த்தாள். வாலு பைய, அவனா 1000 தடவை சொல்லுவான், நாம கேட்டா சொல்ல மாட்டான். முதல்ல கீழே இறங்குடா என்று பேச்சை மாற்றி சமாளிக்க முயன்றாள் அகல்யா. பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் நல்லா தூங்குறாரு, எனக்கு பொழுது போகல, அதான் காத்தோட்டமா வெளியில வந்து நின்னேன். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமே, உனக்கு அவசரமா போக வேண்டியதில்லையே என்ற விஜயா இவளின் பதிலை எதிர்பார்க்காமல், கோபி, உனக்கு ஆன்டி பிஸ்கட் தரட்டுமா என்று அவனை தூக்கி கொண்டபடி அந்த அறைக்குள் நுழைந்தாள். அகல்யா தவித்தாள். இவளிடம் இருந்து எப்படி விடுவித்துக் கொண்டு விலகுவது? அகல்யா, உள்ளவா என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தாள் விஜயா. மிகவும் தயங்கிவிட்டு அந்த அறைக்குள் நுழைந்தாள் அகல்யா. நல்ல வேளையாக இவளுக்கு முதுகு காட்டியபடி படுத்திருந்த பாண்டியன் கழுத்து வரை போர்த்தி கொண்டிருக்க லேசான குரட்டை சத்தம் வந்து கொண்டிருந்தது. விஜயா பார்க்க வந்தவர்கள் கொடுத்து சென்றிருந்த 4-5 பிஸ்கட் பாக்கெட்டுகளில் 2 கோபியின் 2 கைகளிலும் கொடுத்திருந்தாள். தூங்குறாரு, இல்லைன்னா அறிமுகப்படுத்தலாம் என்றார் விஜயா. பரவாயில்லங்க என்றாள் அகல்யா. உக்காருங்க. இல்ல, நான் புறப்படணும், வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படின்னா சரி. கோபி, வா போகலாம். கோபி அகல்யாவை நோக்கி வர ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை தவற விட்டான். பிறகு குனிந்து எடுத்துக்கொண்டான். அந்த சத்தத்தில் பாண்டியன் புரண்டு இப்போது இவள் பக்கமாக திரும்பி உறக்கத்தை தொடர அகல்யாவை அந்த அதிர்ச்சி தாக்கியது. கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தது பாண்டியன் அல்ல, ஆனால் பாண்டியனின் சாயலில்தான் அவரும் இருந்தார். இவர்தான் உங்க கணவரா? தடுமாறி கேட்டாள் அகல்யா. ஆமா. இவர் பேரு? தண்டபாணி. தண்டபாணி. இந்த பெயர் அகல்யாவுக்கு நினைவுகளை கிளறியது. பாண்டியனின் தம்பி வெளியூரில் படித்து கொண்டிருப்பதாகவும் அவன் பெயர் தண்டபாணி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறாள். ஆனால் சோழபுரத்தில் இருந்த நாட்களில் அவனை பார்த்ததில்லை. இதென்ன குழப்பம்? பாண்டியனின் தம்பிதான் விஜயாவின் கணவனா? அன்றைக்கு திருமணம் இவர்கள் இருவருக்கும் தான் நடந்ததா? நான் பதட்டத்தில் மண்டபத்தின் வாசலில் இருந்து கூட்டத்தினருக்கு மத்தியில் இருந்த இவர்களை தூரத்தில் இருந்து பார்த்ததால் பாண்டியனாக நினைத்து கொண்டு விட்டேனா? ஐயோ, அப்படியென்றால் என் கல்யாணம் நடந்த விதத்துல ஒரு கதையே இருக்கு என்ற விஜயா அறைக்கு வெளியில் நடந்து வெளி வராந்தாவில் போடப்பட்டிருந்த பெஞ்சில் அமர்ந்தாள். இன்னொரு நாள் அவகாசம் கிடைக்கிறப்ப சொல்றேன் என்றாள். இல்ல, இப்ப சொல்லுங்க என்று தன் பதட்டத்தை அடக்கி கொண்டு அவள் அருகில் அமர்ந்தாள். விஜயா ஒரு பெருமூச்சு விட்டு விட்டு தொடர்ந்தாள். சோழபுரத்துல என் அத்தை ராஜலட்சுமி, அவங்களுக்கு 2 பையங்க. பெரியவர் பேரு பாண்டியன், சின்னவர் தண்டபாணி. என்ன பெரிய மாமாவுக்கு தான் நிச்சயம் செஞ்சாங்க. கல்யாணத்தன்னைக்கு மணமேடையில உட்கார்ந்திருந்த பாண்டி மாமா திடீர்னு ஆவேசம் வந்தவர் மாதிரி எந்திரிச்சாரு. பாண்டியன் திடீரென்று மணமேடையில் இருந்து ஆவேசமாக எழுந்தான். நிறுத்தியா மோளத்தை கத்தினான். கல்யாண வீட்டுக்காரர்களும் கல்யாணத்துக்கு வந்தவர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எங்க அம்மா என்ன வற்புறுத்தினாங்க. நான் இவ கழுத்துல தாலி கட்டலன்னா தற்கொலை செஞ்சுக்குவேன்னு மிரட்டினாங்க. அதுக்காக தாலி கட்டினா நான் இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் செஞ்சதாயிடும். அன்னைக்கு பஞ்சாயத்துல அம்மாவோட இதே மிரட்டல்னாலதான் வாய் கூசாம அகல்யா மேல அபாண்டமா களங்கத்தை சுமத்தினேன். இனிமே எங்க அம்மாவோட மிரட்டலுக்கு நான் பயப்படுறதா இல்ல. இதுக்கு மேலே என்னை வற்புறுத்தினா நான் விஷம் சாப்பிட்டுடுவேன். தயாரா வாங்கி வச்சுட்டேன் என்று தன் சட்டை பையில் இருந்து விஷ பாட்டிலை எடுத்து காட்டின பாண்டியனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. மாலையை கழற்றி போட்டுவிட்டு உள்ளே வீட்டுக்குள் சென்றான். கூடியிருந்த அத்தனை பேரும் ஸ்தம்பித்து நின்றனர். கசமுசாவென்று பேசினர். தங்களுக்குள் ஆலோசித்தனர். மணவரையில் இருந்து எழ முயன்ற விஜயாவை, இருமா, எந்திரிக்காத என்றார் விஜயாவின் அப்பா. அவர் தன் தங்கை ராஜலட்சுமியிடம் நடந்து அருகில் வந்து பேசினார். இதெல்லாம் நீ முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம். சரி விடு, இவ்வளவு தூரம் அவமானப்பட்டு மணவரையை விட்டு ஒரு பொண்ணு எந்திரிச்சா அது நல்லா இருக்காது. பேசினபடி கல்யாணம் நடக்கட்டும். உன் 2வது பிள்ளை தண்டபாணிய தாலி கட்ட சொல்லு, அதான் நியாயம் என்றார். ராஜலட்சுமி யோசித்துவிட்டு சம்மதித்து தலையசைத்தாள். சில நிமிடங்களில் மாப்பிள்ளை கோலத்தில் தண்டபாணி வந்து விஜயா அருகில் அமர்ந்து தாலி கட்டினான். இப்படி கலாட்டாவுக்கு அப்புறம் நடந்தது எங்க கல்யாணம் என்று விஜயா சொல்லி முடிக்க இமைப்பதை கூட ஒத்தி போட்டு வாய் உலர்ந்து நின்றாள் அகல்யா. அந்த பொண்ணு பேர் கூட உன் பேர் தான் அகல்யா. அப்படின்னா அன்னைக்கு பாண்டியனுக்கு கல்யாணம் நடக்கலையா? அதான் இல்லைன்னு விபரமா சொல்றேனே. இப்ப அவர் எங்கே இருக்காரு? ஏன் கேட்குற? ஐயோ, சீக்கிரம் சொல்லுங்க. அவர் நேசிச்ச அந்த அகல்யா நான் தான்.
இந்த கோபி எங்க 2 பேருக்கும் பிறந்தவன் தான். சொல்லுங்க, இப்ப அவர் எங்க இருக்காரு? அவசரப்பட்டுட்டேன், தப்பு நடந்து போச்சு, நான் உடனே அவரை பார்க்கணும். பதட்டத்துடன் உணர்ச்சி வசப்பட்டு கேட்டாள் அகல்யா. உட்கார்ந்திருந்த விஜயா அதிர்ச்சியில் எழுந்து கொண்டாள். நீங்க தான் அந்த அகல்யாவா? கடவுளே, நீங்க அப்படின்னா சாகலையா? விழிகள் அகல திறக்க கேட்டாள். சாகரதா? பாண்டியன் மாமா இப்போ இதே சென்னையில தான் இருக்காரு. ஒரு கொலை குற்றத்துக்காக 7 வருஷம் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டு மத்திய சிறைச்சாலையில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. உங்களுக்காக கொலை செஞ்சுட்டு அவர் உள்ள இருக்காரு. ஆனா நீங்க முழுசா உயிரோட நிக்கிறீங்க. எனக்கு எதுவும் புரியல. பாண்டியன் ஜெயில இருக்காரா? ஐயோ, அவர் யார கொலை செஞ்சாரு? அத்தை வீட்டுல வேலைக்கு இருக்கிற சோலைங்கிற வேலைக்காரன. எதுக்காக? கல்யாணம் முடிஞ்சதும் அன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு புறப்பட்டதுக்கு கிளம்பினாரு பாண்டி மாமா. அப்ப தோட்டத்துல எங்க அத்தை கிட்ட வேலைக்காரன் சோலை வந்திருக்கான். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதா மாமா கேட்டிருக்காரு. என்னாச்சுன்னு அத்தை கேட்க, சோலை அவங்க கிட்ட நீங்க சொன்னபடி அந்த பொண்ணு அகல்யாவை வெட்டி கொன்னு பொணத்தை ரகசியமா புதைச்சிட்டு வந்துட்டேம்மான்னு சொல்லியிருக்கான். உடனே மாமா உணர்ச்சி வசப்பட்டு அரிவாளை தூக்கிட்டு போய் அந்த சோலைய ஒரு வார்த்தை கூட பேச விடாம 7-8 இடத்துல வெட்டி தள்ளிட்டாரு. அவன் ரத்தம் பீச்சி அடிக்க துடிதுடிச்சு உடனே செத்துட்டான். அம்மாவை பார்த்து, சி நீயும் ஒரு பொம்பளையான்னு துப்பிட்டு போலீஸ்ல சரணடைஞ்சிட்டாரு மாமா. விஜயா சொல்லியதும் அகல்யா முகத்தில் அடித்து கொண்டு அழத் தொடங்கினாள். அழுகையினூடே சொன்னாள், என்னென்னவோ நடந்து போயிருக்கு, எனக்கு எதுவும் தெரியாம போச்சு. அகல்யா அந்த இரவு சோலை வந்து தன்னிடம் தப்பிப்போக சொன்னதை, அவள் டாக்ஸியில் வந்து திருமணம் நடந்து முடிந்ததை பார்த்துவிட்டு மனம் வெறுத்து புறப்பட்டதை எல்லாம் சொன்னாள். அட பாவமே, நீங்க உடனே அவரை ஜெயில போய் பாருங்க. நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே அவரோட நொந்து போன மனசு குளிரும் என்றாள் விஜயா. அத்தியாயம் 17. மத்திய சிறைச்சாலை. பார்வையாளர்கள் மத்தியில் கம்பி தடுப்பிற்கு இந்த பக்கம் கோபியுடன் காத்திருந்தாள் அகல்யா. தளர்ந்து போய் வந்த பாண்டியனை பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தது. பாதி உடலாக இருந்தான். கண்கள் உள்வாங்கியிருந்தன. தாடி வைத்திருந்தான். அகல்யாவை பார்த்ததும் படிப்படியாக ஆனந்தம் பெருகி கம்பி வழியாக கை நீட்டி அவள் கைகளை பிடித்து கொண்டு அழத் தொடங்கிவிட்டான். அகல்யா உயிரோட இருக்கா? உன் பையனோட உன்னை பார்க்க வந்திருக்கான்னு ஜெயிலர் ஐயா சொன்னப்ப கூட நான் நம்பல. அகல்யா, எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டேன் பாரு. உன்னை கொலை செஞ்சிட்டான்னு நம்பி அவனை நான் பழி வாங்கிட்டேன். தப்பு உங்க பேர்ல இல்லைங்க. கல்யாண பந்தல் வரைக்கும் வந்தனா உள்ள வந்திருக்கணும். அம்மா பேச்ச தட்ட முடியாம நீங்க தான் விஜயாவுக்கு தாலி கட்டிட்டீங்கன்னு நினைச்சு, தெய்வமே, எவ்வளவு சோதனைகள் 2 பேருக்கும். இவன் தான் நம்ம பையனா? இதுவரைக்கும் உர்ரென்று பாண்டியனையே பார்த்து கொண்டிருந்த கோபியின் கைகளை தொட்டு பார்த்தான். கோபி, நீ கேட்டியே, இவர்தான் உன் அப்பா என்றாள் அகல்யா. அப்பா, ஏன் நீ அந்த பக்கம் இருக்க என்றான் கோபி. விதி, எப்ப வீட்டுக்கு வருவ? 2-3 வருஷத்துக்கு பிறகு நான் நம்ம வீட்டுக்கு வருவேன். கோபியின் கைகளை இழுத்து தன் கன்னத்தில் பதித்து கொண்ட பாண்டியனின் கண்களில் கண்ணீர் தவழ்ந்தது. பாவமா, அப்பா அழுகுறாரு என்ற கோபி திரும்பி தன் அம்மாவும் அழுவதை பார்த்து, எதுக்குமா 2 பேரும் அழுவுறீங்க என்றான், எதுவும் புரியாமல். முற்றும்.